இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்றால் என்ன? பணவீக்கம் என்றால் என்ன? சரிங்களா? நேத்து நம்ம இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருந்தோம். சரிங்களா? ஒரு பணத்தோட மதிப்பு குறையுதுப்பா. பணத்தோட மதிப்பு குறையுது. ஸோ வாங்குற சக்தியும் குறையுது. ஸோ பணத்தோட மதிப்பு குறையுது. பணத்தோட வேல்யூ குறையுது. அப்ப என்ன ஆகுது? பீப்புளால பொருட்களை வாங்க முடியல. பீப்புளால என்ன பண்ண முடியல? பொருட்களை வாங்க முடியல. வாங்க முடியல. இதுதான் பணவீக்கம். இதுதான் பணவீக்கம். எல்லாம் பாத்துங்க. பணத்தோட மதிப்பு குறையுதுப்பா. பணத்தோட மதிப்பு குறையுது. அப்ப பீப்புளால அந்த பொருளை வாங்க முடியல. இதுதான் பணவீக்கம். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். 2018ல ஜியோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தால, அப்போ ஒரு மாசம் வச்சுக்கோங்க. 100 ரூபாய் வச்சுக்கோ. ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசம் 100 ரூபாய் ரீசார்ஜ். ஏன்னா 3 மாசம் 349 ரூபாய். இப்போ 2025ல என்ன ஆச்சு? 2025 என்ன ஆச்சு? 249 ரூபாய். 241 ரூபாய் ஒரு மந்த்துக்கு. ஆனா அதே டேட்டா அன்லிமிடெட் கால்ஸ் பிளஸ் 28 நாள். அதுவும் அன்லிமிடெட் கால்ஸ் 28 நாள். சரியா? 24. அதே டேட்டா அதே கால். ஆனா அமௌண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த 149 ரூபாய் என்னன்னா இன்ஃபிளேஷன். இதான் பணவீக்கம். இதான் பணவீக்கம். ஸோ குடிநீங்கம்மா புரியுதாம்மா? ஸோ 100 ரூபாய் இருந்த அமௌண்ட் 249 ரூபா ஆகுது. ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் ரீசார்ஜ் வந்து பார்த்தோன்னா 249 ரூபா ஆகுது. 100 ரூபாய் இருந்தது 249 ரூபா. இந்த 149 ரூபா தான் என்னது? பணவீக்கம். இப்ப இந்த 149 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனதுல நிறைய பேரால ரீசார்ஜ் பண்ண முடியலையா? பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகுதா? பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகுதா? வாங்கும் சக்தி குறைதா கூடுதாப்பா? இப்போ இந்த அமௌண்ட் ஏறினால வாங்கும் சக்தி குறைதா கூடுதா? கரெக்டா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இதனால வாங்குறது கூடுதா இல்ல குறைதா? சொல்லுங்கம்மா. நல்லா பாருங்க. இன்ஃபிளேஷன் கான்செப்ட் பார்த்துருந்தோமா? 2018ல ஜியோ ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தோம்னா 100 ரூபாய் ஒரு மாசத்துக்கு அன்லிமிடெட் கால் 28 நாள் டேட்டா வந்துடும். 2027 அதே ஒரு மாசத்துக்கு அன்லிமிடெட் டேட்டா எவ்வளவு ஆச்சு? 249 ரூபா ஆச்சா? ரீசார்ஜ் பண்றவங்க தெரிஞ்சிருக்கும். 249 ரூபா ஆச்சு. இந்த 149 ரூபாய் என்ன அப்படின்னா இன்ஃபிளேஷன். இந்த 149 ரூபாய் இன்ஃபிளேஷன். இப்போ என்ன ஆகுதுன்னா வாங்குற சக்தி குறையுமா கூடுமா? வாங்குற சக்தி குறையுமா கூடுமா? நல்லா சொல்லுவோம். வாங்குற சக்தி குறையுமா கூடுமா? வாங்குற சக்தி குறையுமா இல்ல கூடுமா? என்னாச்சு அமைதியாட்டீங்க? வாங்குற சக்தி குறையும் தானம்மா. ஏமா எதுவும் வாயத்தோட சொல்ல மாட்டேங்கிறீங்க? கிளாஸே போர் அடிக்குதுமா. நீ எதுவும் பேசாம இருந்தாமே நல்லாவே இருக்காதுமா. நல்லா புரிஞ்சுங்க. 100 ரூபாய் இருந்தப்போ எல்லாராலையும் வாங்க முடியும். 249 ரூபாய் வந்தப்போ அந்த 140 இன்ஃபிளேஷன் ஏறனால எல்லாராலையும் வாங்க முடியல. இதனால என்ன ஆகுது? பர்ச்சேசிங் பவர் பிரியாரிட்டி குறையுது. வாங்கும் சக்தி குறையுது. புரியுதாம்மா? வாங்கும் சக்தி குறையுதுமா. என்னாச்சு? ஏன் என்னாச்சு? அமைதியாவே இருக்கீங்களே. அம்மா பேசுங்கம்மா. பேசினா நல்லா இருக்கும். இங்க பாருங்க. 2018ல 100 ரூபாய் ரீசார்ஜ்மா. 1 ஜிபி டேட்டா 24 நாளைக்கு. சரி, அதே தான் 2020 என்னாச்சு? 300 ஆச்சு. இந்த 200 என்ன இன்ஃபிளேஷன்? 200 இன்ஃபிளேஷன் குறையும் இன்ஃபிளேஷன். சரியா? இந்த ஹையர் காஸ்ட்னால இன்ஃபிளேஷன் என்ன ஆகுது? நிறைய பேரால வாங்க முடியல. வாங்குற சக்தி என்ன? வாங்க முடியல. இதுதான் பிரச்சனை. சரிங்களா? சரி, இங்க பார்ப்போம். இங்க என்ன இன்ஃபிளேஷன் டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னா, விலையேற்றம் என்றால் என்ன? பணவீக்கம் என்றால் என்ன? வீக்கம் என்றால் என்ன? இதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பணவீக்கம் என்றால் என்ன? சரிங்களா? என்ன சார் அப்படின்னா, பொருட்களோட விலை அதிகரித்தே இருக்கும்பா. பொருட்களோட விலை, அதாவது பிரைஸ் ஆஃப் குட்ஸ். இப்ப நான் வாங்குற பொருள் இருக்குல்ல, வாங்குற பொருளோட விலை ஏறிட்டே இருக்கும். அப்போ யார் வந்து வாங்குறது குறைஞ்சிட்டு இருக்கும்? மக்கள் வந்து வாங்குறது குறைஞ்சிட்டே இருக்கும். இதான்ப்பா இன்ஃபிளேஷன். இதான் இன்ஃபிளேஷன். அதாவது பொருட்களோட விலை ஏறிட்டே இருக்கும்பா. அப்ப நம்ம வாங்குறது குறைஞ்சிட்டே இருப்போம். இதுதான் வந்து இன்ஃபிளேஷன். அதாவது பிரைஸ் வந்து குட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கு. பணத்தோட மதிப்பு குறையுது. இதான் இன்ஃபிளேஷன். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? கேட்காமா? பணவீக்கம் என்றால் என்ன அப்படின்னா, பொருட்கள் விலை ஏறிட்டே இருக்கு. தக்காளி, வெங்காயம், பேனா, பூண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ வாங்குற சக்தி குறையுதா? இதுதான் இன்ஃபிளேஷன். புரியுதாமா? கேளாமா? அடுத்து போலாமா? சரிம்மா, அடுத்து போலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் காசஸ், பேஸ்ட் ஆன் இன்ஃபிளேஷன் ரேட். பேஸ்ட் ஆன் காசு என்ன? பேஸ்ட் ஆன் இன்ஃபிளேஷன் ரேட். ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன் ரேட் பேஸ் பண்ணி பார்ப்போம். இங்க ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷன் ரேட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் க்ரீப்பிங் இன்ஃபிளேஷன்.
எவ்வளவு பர்சன்டேஜ்ப்பா? நேற்று இதை பத்தி சொன்னேன். 1 to 3%. 1 to 3%. இது வந்து எசென்சியல், எல்லா நாட்டிலையும் தேவைப்பா. இன்ஃபிளேஷன் இல்லாம இருக்கக்கூடாது, இன்ஃபிளேஷன் இருக்கணும். எவ்வளவு இருக்கலாம்? 1 to 3% இருக்கலாம். இது நல்லது, நாட்டோட வளர்ச்சிக்கு, நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாவும் பணவீக்கம், தவழும் பணவீக்கம், தவழும் பணவீக்கம், சாரி, தவழும் பணவீக்கம், தவழும் பணவீக்கம், தவழும் பணவீக்கம். இது வந்து பார்த்தோன்னா growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லா நாடும் தேவை. 1%ல 3% இன்ஃபிளேஷன் இருந்தாதான், விலைவாசி இன்க்ரீஸ் ஆனாதான், விலைவாசி இன்க்ரீஸ் ஆனாதான் அந்த நாட்டில் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் எல்லா நாட்டையும் இருக்குன்னு சொல்லிப்பாங்க. க்ரீப்பிங் இன்ஃபிளேஷன் எல்லா நாட்டிலும் இருக்குமா? மேக்ஸிமம் அமெரிக்காலே இருக்கும், ரஷ்யாவில் இருக்கும், சைனா, எல்லா நாட்டிலையும் இருக்கும். இந்த க்ரீப்பிங் இன்ஃபிளேஷன் மினிமம் இருந்தாதான் அந்த நாட்டில் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு வரும். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா வாக்கிங் இன்ஃபிளேஷன். ரெண்டாவதுனா வாக்கிங் இன்ஃபிளேஷன். வாக்கிங்னு நடக்கும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம். எந்த வயசு நடக்க ஆரம்பிப்போம்? 3 வயசு நடக்க ஆரம்பிக்குமா? 3 வயசு நடக்க ஆரம்பம், 3 to 10 வயசு நடக்க ஆரம்பிப்போம், சரிங்களா? 3 to 10 வயசு, 3 to 10%. அதாவது வாக்கிங் இன்ஃபிளேஷன்னா நடக்கும் பணவீக்கம். அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 3 to 10%. 3 to 10%. ஸோ நடக்கும் பணவீக்கம். ஸோ மேப்ல காட்டுறீங்க பாருங்க. ஸோ க்ரீப்பிங் இன்ஃபிளேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ்னா இங்க பாருங்க, இங்கே தான் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா? 1-3%. 1-3%. இதே வாக்கிங் இன்ஃபிளேஷன் பாருங்க, 3-10% இருக்கு. 3-10% இருக்கு. சரி, அடுத்து ரன்னிங் இன்ஃபிளேஷன் பார்ப்போமா? ரன்னிங் இன்ஃபிளேஷன் ஓடும் பணவீக்கம். ஓடும் பணவீக்கம் எத்தனை பர்சன்டேஜ்ப்பா? ஓடும் பணவீக்கம், ரன்னிங் இன்ஃபிளேஷன், ஓடும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம். இது எத்தனை பர்சன்டேஜ்னா 10-20%. ஓடுற வயசு சொல்லுவாங்கல்ல, பாம்பு ஓடுற வயசுப்பா, எட்டி மிதிக்கிற வயசு சொல்லுவாங்க, பாம்பை எட்டி மிதிக்கிற வயசு சொல்லுவாங்கல்ல, ஓடுற பாம்பை எட்டி மிதிக்கிற வயசு சொல்லுவாங்கல்ல, 10-20 வயசு. 10-20 வயசு. ஸோ 10-20% தான் ரன்னிங் இன்ஃபிளேஷன், ஓடும் பணவீக்கம், ஓடும் இன்கம். ஸோ கேலப்பிங் அடுத்தது வந்து பார்த்தா 4வது டைப் வந்து இது மேட்ச் ஆஃப் ஃபோன்ல கேட்டிருக்காங்க ஒரே வாட்டி, அதுதான் சொல்றேன். கேலப்பிங் இன்ஃபிளேஷன் தாவும் பணவீக்கம், கேலப்பிங் இன்ஃபிளேஷன் அது தாவும் பணவீக்கம், வீக்கம். எவ்வளவு சார் அப்படின்னா 20-100. ஸோ இது தாவர வயசு, 20-இருந்து தாவர வயசு, 20-இருந்து தாவர வயசு. அடுத்தது 5வது வந்து பார்த்தோம்னா ஹைப்பர் இன்ஃபிளேஷன், உயிர் பணவீக்கம். எவ்வளோனா 100க்கு மேல, greater than 100. 100 மேல போச்சுன்னா அது உயிர் பணவீக்கம். இது நோட் பண்ணிக்கப்பா. ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மேப் தான் ரன்னிங் இன்ஃபிளேஷன் பாருங்க, 10-20%. இங்க கேலப்பிங் ஒன்று வரும்பா, நடுவில் கேலப்பிங் ஒன்று வரும், அது 20-100%. ஹைப்பர்னா அது 100க்கு மேல, 100க்கு மேல. புரியுதாமா? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், மேட்ச் ஆஃப் ஃபால்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. தாவும் பணவீக்கம்னா என்ன, நடக்கும் பணவீக்கம்னா என்ன, அதுக்கப்புறம் ஓடும் பணவீக்கம்னா என்ன, அடுத்து வந்து பார்த்தோன்னா உயிர் பணவீக்கம். எல்லாமே பணவீக்கனாலே இல்லை, பணவீக்கனாலே என்ன ஆகும்? வாங்கும் சக்தி குறையும், பணத்தோட மதிப்பு குறையும். இவ்வளவுதான்ப்பா. நல்லா பாருங்க, எந்த பணவீக்கம்னாலும் பணவீக்கம்னாலே மணியோட மதிப்பு, பணத்தோட மதிப்பு என்ன ஆகும்? குறையும். சரியா? குறையும். அப்ப எது குறையும்? வாங்குற சக்தியும் குறையும், பர்ச்சேசிங் பவர் ரேட்டும் குறையும். சரிங்களா? இவ்வளவுதான்ப்பா. இவ்வளவுதான் இன்ஃபிளேஷன். அதாவது பணத்தோட மதிப்பு குறையும்பா. இப்போ 100 ரூபா வந்து பார்த்தா 2010 வந்து பார்த்தோன்னா நல்ல அமௌண்ட் இருக்கும். 100 ரூபா தான் பெரிய அமௌண்ட். இப்போ 2020 100 ரூபான்ற ஒரு அமௌண்ட்டா? 100 ரூபா அமௌண்ட்டே இல்லை. அப்போ பணத்தோட மதிப்பு குறையுதா? இதான் இன்ஃபிளேஷன். 2010 100 ரூபான்ற பெரிய அமௌண்ட்டுப்பா. 100 ரூபான்ற பெரிய அமௌண்ட். இப்போ 2000 100 ரூபான்ற ஒரு அமௌண்ட்டே கிடையாது. ஒருவேளை சாப்பாடுக்கே பத்த மாட்டேங்குது. ஸோ இதுதான் பணத்தோட மதிப்பு குறையும். அதனால என்ன? வாங்குற சக்தி குறையும், வாங்கும் சக்தி குறையும். கிளியராமா? அடுத்து போலாமா? அடுத்து இந்த டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் டைட்டில் போட்டுங்க. பேஸ்ட் ஆன் காஸ்ட் பேஸ் பண்ணி காரணங்கள் அடிப்படையில் எப்படி இன்ஃபிளேஷன் பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன், தேவை இழுப்பு பணவீக்கம். என்னன்னா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன்.
என்னப்பா அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ கேர்ள்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல பூ வைப்பாங்களா? பூ கட்டுவாங்க. நல்லா பூ வைப்பாங்க. நல்லா நிறைய பூ வைப்பாங்க. மல்லிகைப்பூ, உதிரிப்பூ அந்த மாதிரி பூவெல்லாம் வைப்பாங்க. ஃப்ளவர், ஜாஸ்மின் ஃப்ளவர் வைப்பாங்களா? சரி, சரி. நார்மல் டேஸ்லயும் வைப்பாங்க. முகூர்த்த டேஸ்லயும் வைப்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ்லயும் வைப்பாங்க. இப்போ எந்த டேஸ்ல அமௌண்ட் கூட இருக்கும்? எந்த டேஸ்ல அமௌண்ட் கூட இருக்கும்? இப்போ வந்து பார்த்தா திருமண நாள்ல வந்து ஃப்ளவர் விலை அதிகமா இருக்குமா? நார்மலா விலை அதிகமா இருக்கும் அப்படின்னா நார்மலா வந்து எப்போதும் கம்மியா தான் இருக்கும். ஆனா இம்பார்ட்டன்ட் டேஸ் அதாவது முகூர்த்த தினத்தப்போ வந்து பார்த்தா பிரைஸ் அதிகமாகுமா? ஏன்ப்பா பிரைஸ் அதிகமாகுது? ஏன் பிரைஸ் அதிகமாகுது? ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு பொண்ணுங்க வந்து பார்த்தா ஃப்ளவர் வைப்பாங்க. நார்மலா வந்து பார்த்தா ஆவரேஜா இருக்கும். ஆவரேஜா ஒரு அமௌண்ட் இருக்கும். ஆனா ஃபெஸ்டிவல் டே பொங்கல் பொங்கல் தீபாவளி முகூர்த்த தினம் தனி கல்யாண தினம் தனிக்குன்னா அந்த பூவோட வேலை டபுள் மணி ட்ரிபிள் மணி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்ப்பா? ஏன் கரெக்டா சொல்லுங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆகும்? ஏன் இன்க்ரீஸ் ஆகும்? கேட்குற கேள்வி புரியுதா? ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு ஏன் ஃப்ளவரோட விலை ஏறுது? ஏறுது. பிரைஸ் ஏன் ஏறுது? பிரைஸ் ஏன் ஏறுது? ஏன்னா எல்லாருமே பூ வாங்க வைக்க ஆரம்பிச்சிடாங்க. இந்த பாருங்க பூ வந்து பார்த்தோன்னா நார்மலா ஆவரேஜா வந்து பார்த்தோன்னா ஆவரேஜா நார்மல் டேஸ்ல வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வைக்க மாட்டாங்க. எல்லாரும் வைக்க மாட்டாங்க. ஆனா ஆனா முகூர்த்த தினத்தன்னைக்கு மேரேஜ் போறோம்னா எல்லாரும் பூ வைப்பாங்களா? எல்லாரும் பூ வைப்பாங்க. தள்ள பூ. அப்ப அந்த பூ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆதா? பூ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆதா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆதா? பிரைஸ் இன்க்ரீஸ்னால இன்ஃபிளேஷன் வரும். இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? 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 பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? அதாவது ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா நார்மலா யாருமே வைக்க மாட்டாங்க. ஒரு ஒரு 50 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல் எடுத்து 500 பேர் வைப்பாங்க. 500 பேர் இருப்பாங்க. அப்ப 500 பேர் பூ வைக்கப்போ அந்த பூ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆதா? டிமாண்ட் இன்க்ரீஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? பிரைஸ் இன்க்ரீஸ் இன்ஃபிளேஷன் வருமா? இதாமா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன். இதான் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன். புரியுதாமா? புரியுதாமா? கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மாஸ்க் இருக்குல்லப்பா, மாஸ்க். இப்போ எல்லாரும் கொஞ்சம் மாஸ்க் போடுறோம். இந்த மாஸ்க் எப்போ இருந்து போட ஆரம்பிச்சோம்? மாஸ்க் எப்போ இருந்து போட ஆரம்பிச்சோம்? 2020க்கு அப்புறம் தான் எல்லாரும் மாஸ்க் போட ஆரம்பிச்சோம். கரெக்டா? சரி. அதுக்கு முன்னாடி மாஸ்கோட விலை 2020க்கு முன்னாடி மாஸ்கோட விலை என்ன இருந்திருக்கும்? ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் மாஸ்கோட விலை என்ன? மாஸ்கோட பிரைஸ் 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 நல்லா புரிஞ்சுங்க. நல்லா புரிஞ்சுங்க. மாஸ்க் முகக்கவசம் போறாங்கல்ல 2020க்கு முன்னாடி மாஸ்கோட விலை என்ன? மாஸ்கோட விலை ஒரு பாக்கெட்டே என்னது? 20 ரூபா 30 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஒரு பாக்கெட்டே 20 ரூபா 30 ரூபாய் வாங்கிடலாம். கரெக்டா? ஒரு பாக்கெட்டே 20 ரூபா 30 ரூபாய். ஆனா ஆஃப்டர் 20க்கு அப்புறம் என்னன்னா ஒரு மாஸ்கோட விலை 100 ரூபா 150 ரூபா போச்சு. ஒரு மாஸ்கோட 100 ரூபா 150 ரூபா போச்சா? 100 ரூபா 150 ரூபா போச்சா? ஏன்பா? ஏன் மாஸ்கோட விலை அதிகமாச்சு? ஏன் 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 ஒய் ஏன் மாஸ்கோட விலை அதிகமாச்சு? ஒய் ஏன் மாஸ்கோட விலை அதிகமாச்சு? நிறைய பேர் மாஸ்க் செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் மாஸ்க் காட்டன்ல மாஸ்க் செஞ்சாங்க. எனக்கு NH45 மாஸ்க் செஞ்சாங்க. அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஏன் மாஸ்க் ஏன் என்ன டிமாண்ட்? ஏன் டிமாண்ட் அதிகமாகுது? ஏன் பிரைஸ் அதிகமாகுது? மாஸ்கோட விலை ஏன் ஏறிச்சு? 2020க்கு முன்னாடி வந்து மாஸ்க் யாருமே போட மாட்டாங்க. 20 ரூபா ஒரு பாக்கெட் 20 ரூபா ஆச்சு. 2020க்கு அப்புறம் மாஸ்க் போற சூழ்நிலை வந்துச்சு. அப்ப அதெல்லாம் டிமாண்ட் வந்திருக்குமா? கரெக்ட். அதனால தான் டிமாண்ட் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க. 2020க்கு முன்னாடி ஒரு 10 பேர் தான் போடுவாங்க. 10 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? 10 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? மாஸ்க் போடுவாங்க. யாரு பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்க நபர்கள் மட்டும் தான் போடுவாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க பர்சன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? மாஸ்க் போடுவாங்க. ஆனா 2020க்கு அப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போடுறதுனால 1.5 கோடி பேர் மாஸ்க் போட ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு? 1.5 கோடி பேர் மாஸ்க் போட. அப்ப மாஸ்கோட டிமாண்ட் அதிகமாச்சு. 1.5 பேர் ஒரு மாஸ்க் போட மாட்டாங்க. 2 3 வச்சுப்பாங்க. அப்ப மாஸ்கோட டிமாண்ட் அதிகமாகுமா? மாஸ்கோ டிமாண்ட் அதிகமா பிரைஸ் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகுமா? பிரைஸ் அதிகமா இன்ஃபிளேஷன் வருமா? புரியுதாமா? கான்செப்ட் தான் ராஜாமா. கான்செப்ட் புரியுதா? நல்லா பாருங்க. 1.1 கோடி பேர் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தா 1.4 மில்லியன் 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த எல்லாருமே மாஸ்க் போடணும்னா மாஸ்கோட விலை ஏறுமா? அப்ப இன்ஃபிளேஷன் வருமா? இவ்வளவுதான் கான்செப்ட். இதான் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன். புரியுதாமா? புரியுதாமா? இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்து தீபாவளி டைம் நல்ல ஒரு சூப்பரா இருக்குல்ல? தீபாவளி டைத்துல பட்டாசு கிராக்கர்ஸ்
தீபாவளிக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பின்னாடி எப்படி இருக்கும்? தீபாவளி அப்ப எப்படி இருக்கும் கிராக்கர்ஸ் சொல்லுங்க. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஒரு 3 நாள் அந்த 3 நாள்ல பட்டாசோட விலை இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நல்லா புரிஞ்சுங்க. தீபாவளி அன்னைக்கு வெடி 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 வாங்குமா. அப்போ எப்படி விலை இருக்கும், அதுக்கப்புறம் விலை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி விலை இருக்கும்? விலை ஏறுமா இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ்மா டிக்ரீஸ் ஆகுமா? சொல்லுங்க. கான்செப்ட் புரிஞ்ச ஈஸிமா. எக்கனாமிக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இல்லம்மா. சொல்லுங்கம்மா. ஹையா இருக்கும். ஏன்மா ஹையா இருக்கு? ஏன் ஹையா இருக்கு? ஆஃப்டருக்கு அப்புறம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். ஏன்பா ஏன் ஹையா இருக்கு? ஒய் ஹையா இருக்கு. தீபாவளி அப்போ அந்த டைத்துல ஏன் ஹையா இருக்கு? ஏன் ஹையா இருக்கு? ஏன் ஹையா இருக்கு? ஏன்னா அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லா நபர்களும் என்ன பண்ணுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க. எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க. பட்டாசு வெடிக்கும் போது பட்டாசு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெடிக்கோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? பிரைஸ் இன்க்ரீஸ் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் வரும். புரியுதாமா? இவ்வளவுதாம்மா கான்செப்ட். புரியுதாமா? நல்லா புரிஞ்சுங்க. கிராக்கர்ஸ் இருக்கு, வெடி இருக்கு. வெடி வந்து தீபாவளி டைத்துல நிறைய பேர் வெடிப்பாங்க, எல்லாருமே வெடிப்பாங்க. அப்ப என்ன இருக்கும்? விலை அதிகமா இருக்கும். ஏன்னா வெடிக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். அப்போ டிமாண்ட் அதிகமா இருந்தா பிரைஸ் அதிகமா இருக்கும். கான்செப்ட் புரியுதா? டிமாண்ட் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் வரும். புரியுதாமா? டிமாண்ட் அதிகமா இருந்தா, ஒரு பொருளை டிமாண்ட் அதிகமா இருந்தா இன்ஃப்ளேஷன் வரும். புரியுதாமா? இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் சொன்னேன். நல்லா புரியுங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இங்க எழுதுற பாருங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். தேவை இழுப்பு பணவீக்கம். தமிழ்ல ஒரு தடவை போடுத்தாங்க. என்னன்னா, தமிழ்ல கொஞ்சம் பேசுங்க சார். நான் பேசுறது ஃபுல்லாவே தமிழாவே பேசுறேன். ஸ்லைடு வச்சு தமிழ்ல தான் வச்சிருக்கேன். சரிங்களா? தமிழ்ல தான் சொல்றேன். சரி, நான் இன்னொரு வாட்டினா ஃப்ளூயண்டா தமிழ் பேச வராதுமா. எனக்கு அதுதான் பிரச்சனை. தமிழ் கொஞ்சம் அடி வாங்குது எனக்கு. அதை நான் மாத்திக்கிறேன் வேணாம். சரிங்களா? தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளோட விலை ஏறும். எப்ப ஏறும் அப்படின்னா, அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமானா அந்த பொருளோட விலை ஏறும். டிமாண்ட் அதிகமானா இன்ஃப்ளேஷன் வரும். புரியுதாமா? புரியுதாமா? சரி, அடுத்து பாமா. இது வந்து இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள், இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு எக்ஸாம்பிள், சும்மா நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா தானே. இங்க பாருங்க. ஃபெஸ்டிவல் டேட் அன்னைக்கு ஸ்வீட் வாங்குமா? ஸ்வீட் வாங்குற பிரைஸ் அதிகமாகுமா? ஏன்னா தீபாவளி அன்னைக்கு எல்லா வீணா போன எல்லாரும் இருப்பாங்க, சொந்தக்காரன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஸ்வீட் கொடுப்போம். இந்தாங்க பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம்ல. சரியா? அந்த பாக்ஸ் வாங்கும்போது அந்த பாக்ஸ் டிமாண்ட் அதிகமாகும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நேச்சுரலா. சரி, அடுத்து காஸ்ட் புஷ். அம்மா காஸ்ட் புஷ். இது என்ன சொல்றா? சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்கப்பா. சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன். என்ன சார் சப்ளை ஷாக்னா என்ன, கரண்ட் அடிக்குமா அப்படின்னா, இங்க பாருங்க. செலவு ஊந்து பணவீக்கம். என்ன சார் செலவு ஊந்து பணம், என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே அப்படின்னா, இங்க பாருங்க. பெட்ரோல் போடுறீங்களாமா? எல்லாரும் வண்டிக்கு பெட்ரோல் போடுவீங்க தானே? எல்லாரும் வண்டியில பெட்ரோல் போடி இல்ல, நான் சோலார் பைக் வச்சிருக்கேன், இவி வெஹிக்கிள்னு சொல்லாதீங்க. இவி வெஹிக்கிள் வச்சுதான் ஓகே, பரவாயில்ல. பெட்ரோல் யாரா போடுவீங்களா? வண்டிக்கு பெட்ரோல் போடுவீங்களா? பெட்ரோல் போடுவீங்களா போட மாட்டீங்களா? வண்டிக்கு பெட்ரோல் போடுவீங்க, கண்டிப்பா போடுவீங்க. ஏன்னா பெட்ரோல் போட வண்டி ஓட முடியாது. சைக்கிள்ல போறேன், ரிக்ஷால போறேன், ஆட்டோல போறேன்னா வைக்குங்க. ஆனா ஆட்டோவும் பெட்ரோல் போட்டதான் ஆட்டோ ஓடும். பெட்ரோல் போடுவீங்க தானே? பெட்ரோல் போடுவீங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், க்ரூட் ஆயில் விலை. பெட்ரோல் டீசல் ரெண்டு வச்சுக்கோம். சரி, இப்ப க்ரூட் ஆயில் விலை ஆவரேஜா இருக்குப்பா. எப்போ நார்மலா இருக்கு. அப்போ என்ன, பெட்ரோல் விலையும் நார்மலா இருக்குமா? நார்மலா இருக்கும். இப்போ தலைமை க்ரூட் ஆயில் விலையை ஏத்திட்டான், கச்சா எண்ணெய் விலையை ஏத்திட்டான். அப்போ பெட்ரோல் விலை என்ன ஆகும்? டீசல் விலை என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நல்லா யோசிச்சுடுங்க. கச்சா எண்ணெய் விலை ஏறும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை என்ன ஆகும்?
ஏன்பா என்ன ஆகும்பா? என்ன ஆகும்? பெட்ரோல் டீசல் என்ன இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சொல்லுங்க? க்ரூட் ஆயில் தான்மா. க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆகும். க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய்மா, கச்சா எண்ணெய் விலை ஏறும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகும்னா கச்சா எண்ணெய்ல இருந்தா பெட்ரோல் டீசல் செய்யறாங்க. கச்சா எண்ணெய் இருந்தா பெட்ரோல் டீசல் செய்யறாங்க. கச்சா எண்ணெய் இருந்தா என்ன பண்றாங்க? க்ரூட் ஆயில் இருந்தா என்ன பண்றாங்க? பெட்ரோல் டீசல் கெரோசின் எல்லாமே செய்வாங்க. சரி சரி, பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகுப்பா. பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் என்ன ஆகும்? பெட்ரோல் பெட்ரோல் சொல்லுவாங்கல்ல, பெட்ரோல் 100 ரூபாய் அப்படிமா இல்ல, பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சொல்லுங்க? டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா சார் சொல்லுங்க? போக்குவரத்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? அந்த போக்குவரத்து செலவு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? டிரான்ஸ்போர்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ புரியுதா? இப்போ பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோலயோ கார்லயோ போகும்போது ஆவரேஜ் 100 ரூபாய் இருந்தது 150 ஆகும். அப்ப டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் வரும். புரியுதா? ஆமா ஆமா. க்ரூட் ஆயில்னா வந்து நம்ம கச்சா எண்ணெய்மா, அந்த கச்சா எண்ணெய் தான் பெட்ரோல் டீசல் எடுப்பாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சு, க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா பெட்ரோல் டீசல் ஆட்டோமேட்டிக் ஏறும். பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா போக்குவரத்து விலை ஏறும். நம்ம வந்து பஸ் டிக்கெட் ஏறும், ட்ரெயின் டிக்கெட் ஏறும். பஸ்ல அந்த இதுல போறோம்ல, ஆட்டோ டாக்ஸி எல்லா வேலையும் இது கடைசி எங்க போய் முடியும்? மக்கள் தலையில போய் முடியும். மக்களால் நிறைய பேர் நம்மள ஆட்டோலயும் டாக்ஸில போக முடியாம அதெல்லாம் இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? புரியுதா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பன் இருக்குப்பா. பன்னு ஜிஎஸ்டி இருக்கா? ஜாமுக்கு ஜிஎஸ்டி இருக்கா சொல்லுங்க? பன்னு ஜாமுக்கு ஜிஎஸ்டி இருக்கா? தனித்தனியா ஜிஎஸ்டி இருக்கா? இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா சொல்லுங்க? இது ரெண்டுல எதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு? இதுக்கு இருக்கா இல்லையா? பன்னு ஜாம் இருக்குமா? பன்னு ஜாம் இருக்கு. இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா? இதுக்கு இருக்கா? கரெக்டா சொல்லுங்க. பன்னு ஜாம்ல ரெண்டுல எதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு? ரீசெண்டா நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பன்னு ஜாம்ல எதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு? இது ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி கிடையாதுமா. இதுக்கு கிடையாது, இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா ரெண்டும் சேர்த்து வச்சு கொடுத்தா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. ரெண்டும் சேர்த்து வச்சு ஒரு பிரெட்டையும் கீழே ஜாம் வச்சு ஒரு பிரெட்டையும் கொடுத்தா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. சரி, நல்லா போடுங்க. நார்மலா ஒரு பிரெட் ஜாம் ஜிஎஸ்டி இல்லாத போது, நோ ஜிஎஸ்டி அப்போ பிரைஸ் கம்மியா இருக்குமா இல்ல ஜிஎஸ்டி அப்புறம் பிரைஸ் கம்மியா இருக்குமா? சொல்லுங்க. ஜிஎஸ்டி போடாத பொழுது பன்னு ஜாமோட விலை எப்படி இருக்கும்? ஜிஎஸ்டி போட்டதுக்கு அப்புறம் பன்னு ஜாமோட விலை எப்படி இருக்கும்? இப்படிதாம படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் கிளியர் கட்டா புரிஞ்சும். அவ்வளவுதான். சப்ப மேட் சால்ட் வாட்டர் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, ஜிஎஸ்டி இல்லாத பொழுது பன்னு ஜாமோட விலை எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா? ஜிஎஸ்டி இருக்கும் போது கம்மியா இருக்குமா இல்ல அதிகமா இருக்கும்? சொல்லுங்கம்மா. ஏன் அமைதியாட்டீங்க? ஏன்பா இப்பெல்லாம் இருக்காதீங்கம்மா, நல்லாவே இல்லம்மா. ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, பேசணும் கூட ஒரு இல்லையம்மா. சின்ன வயசுல நம்ம சொல்லுவேன் கிளாஸ் பேசாதே சொல்லுவேன். அங்கே நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்க பேசுங்க, பேசா நல்லா இருக்கும். இல்லை எனக்கு தூக்கம் வந்துடும். ஜிஎஸ்டி இருக்கும்போது பிரைஸ் விலை எப்படி இருக்கும்? ஜிஎஸ்டி இல்லாத பிரைஸ் விலை எப்படி இருக்கும்? சொல்லுங்க. இன்க்ரீஸ் ஆகுமா? ஜிஎஸ்டி போட்டதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுமா? பிஃபோர் ஜிஎஸ்டி பிரைஸ் லோவா இருக்கும். புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சா? பிஃபோர் ஜிஎஸ்டி அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் லோவா இருக்கும். ஆஃப்டர் ஜிஎஸ்டி அப்புறம் பிரைஸ் அதிகமா இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி போட்டனால என்னாச்சு? அதிகமாச்சா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பிரெட் ஜாம் வாங்குற நிப்பாட்டிடுவாங்களா? இதுவும் இன்ஃபிளேஷன் தான். புரியுதா? பிரெட்டையும் ஜாமே தனியா வாங்கிட்டு போய் அவனே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுமா. அந்த பிரெட் ஜாம் ஒரே பிராட்டா வாங்க மாட்டான். இதனால என்ன ஆகுது?
வாங்குற சக்தி குறையுது, வாங்குற சக்தி குறையுது. இது வந்து இன்ஃபிளேஷன் தான், இது இன்ஃபிளேஷன் தான். காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன், செலவு ஊந்து பணவீக்கம், செலவு ஊந்து ஒரு டாக்ஸ் இன்டாக்டா போறனால அவனால அந்த பொருள் வாங்க முடியாம இருக்கு. இது செலவு ஊந்து பணவீக்கம் சொல்லுவாங்க. புரியுதாமா? புரியுதாமா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர்மா சூப்பர்மா. அவ்வளவுதான், ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சா போதும், கான்செப்ட் புரிஞ்சா போதும். சரிங்களா? இப்போ இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ரெண்டை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன், இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். பாப்போமா? ஃபர்ஸ்ட் டிமாண்ட் சைடு காசஸ். எப்படி சார் டிமாண்ட் சைடு காசஸ் வருது? காசஸ் விலை காரணங்கள் என்ன காரணம் சார்? என்னென்ன காரணத்தால டிமாண்ட் சைட்ல வந்து பார்த்தோம்னா வருது? ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? சூப்பரா பார்ப்போம். இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை அதிகமாகும் போது என்னாகும்? பணவீக்கம் வரும். பாப்பா என்ன சார் அப்படின்னா பண அளிப்பு அதிகரித்தால் இல்ல உயர்வு. என்ன சார் பண அளிப்பு? எப்படி சார் பணம்? எல்லா கையிலும் எப்படி பணம் வரும்? எல்லாருக்கும் எப்படி பணம்? மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் எப்படி பணம்? பீப்புள்கிட்ட எப்படி காசு கையில வரும்? கேஷ் எப்படி வரும்? நல்லா பாருங்க. பேங்க் சீப்பா லோன் கொடுக்குறாப்பா, ரொம்ப குறைந்த வட்டியில் அதிக பணம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா மக்களும் போய் லோன் வாங்குவானா? நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கையும் காசு வரும். என்ன கான்செப்ட் நான் சின்ன கான்செப்ட் சொல்றேன். இப்போ பேங்க் வந்து சொல்றான், குறைந்த வழியில் அதிக லாபம், குறைந்த வழியில் அதிக பணம், அதிக கடன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போடுறான். குறைந்த வழியில் லோ பிரைஸ்ல பேங்க் லோன். இப்ப பேங்க் லோன் எல்லாரும் வாங்குவாங்க, வர மாட்டாங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. குறைந்த வட்டியில் பேங்க் லோன், அதாவது வந்து பார்த்தா வங்கி கடன், குறைந்த வட்டியில் வங்கி கடன் சொல்றாங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் பிரைஸ்ல. இப்போ பேங்க் லோன் வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்களா? பேங்க் லோன் எல்லாரும் வாங்குவாங்க, கண்டிப்பா வாங்குவாங்க. கரெக்டா? எல்லாரும் வாங்குவாங்க. இப்ப பேங்க் லோன் கொடுக்குறாங்க. பேங்க் லோன் யார் கொடுக்குறா? மக்கள் கொடுக்குறாங்க. மக்கள்கிட்ட போதும் 100 பேர் இருக்காச்சு, 100 பேர் வாங்குறேன். 100 பேர் என்னாச்சு? 1 லட்சம் வாங்குறேன். சரியா? இப்ப மக்களுக்கு என்ன பணம் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுதா? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதா? சரி, மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. என்னப்பா பணம் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இந்த காசு வச்சு என்ன பண்ணுவோம்? இந்த காசு வச்சு என்னப்பா பண்ணுவான்? ஸ்பெண்ட் பண்ணுவானா? செலவு பண்ணுவானா? கரெக்டா? செலவு பண்ணுவானா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பாருங்க, நல்லா பாருங்க. ஸோ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, குறைந்த வட்டியில அதிகமா பேங்க் லோன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லார் கையிலயும் காசு அதிகமா வருது. எல்லார் கையிலயும் காசு அதிகமா வருதா? எல்லார் கையிலும் காசு வருது. சரி, இப்ப எல்லார் கையிலும் காசு அதிகமா என்ன ஆகும்பா? எல்லார் கையிலும் காசு அதிகமா என்ன ஆகும் அப்படின்னா, ஜிடிபி growth அதிகமாகும். எப்படி சார் சொல்றீங்க? எல்லார் கையிலும் காசு இருக்குப்பா, எல்லார் கையிலும் 1 லட்சம் இருக்கு, 1 லட்சம் இருக்குன்னா என்ன ஆகும்? மணி சப்ளை அதிகமா புலமும். இது ஒரு டேட்டா சொல்றீங்க பாருங்க. இங்க பாருங்க, ஒரு ஃப்ளோசார்ட் மாதிரி சொல்றேன். மணி சப்ளை அதிகமா இருக்குப்பா, அதிகமா இருக்கு. ஒரு கையில அதிகமா இருக்கா? அதிகமா இருக்கு. சரி, பேங்க் வந்து லோன் கொடுக்குறான். மணி சப்ளை அதிகமாகுது. அப்ப அதிகமா செலவு பண்ணுவானா? ஸ்பெண்ட் பண்ணுவானா? அதிகமா செலவு பண்ணும்போது அதுக்கு நாட்டுக்கு வந்து பார்த்தா வருமானம் வருமா? நாட்டுக்கு கண்ட்ரிக்கு ரெவன்யூ வருமா? ரெவன்யூ அதிகமா இருக்குமா? ரெவன்யூ அதிகமா வந்தா ஜிடிபி growth ப்ரொமோட் ஆகுமா? பாருங்க. புரியுதா பாருங்கம்மா. மணி சப்ளை அதிகமாகும் போது, கையில காசு இருக்கும் போது நம்ம அழகமா செலவு பண்ணும் போது என்னன்னா, அது கண்ட்ரிக்கு வருவாயா வருமா? எப்படி சார் கண்ட்ரிக்கு வரும்? எல்லா டாக்ஸ் கட்டுவாயிலா? டாக்ஸ் அதிகமா கட்டும் போது கண்ட்ரிக்கு வருவாய் வருமா? வருவாய் அதிகமா வரும். ஜிடிபி growth அதிகமாகுமா? ஜிடிபி growth அதிகமாகறனால இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரியுதாமா? புரியுதாமா? சரியா? மணி சப்ளை அதிகமாகும் போது என்னாகும்? எல்லாரும் செலவு பண்ணும். கண்ட்ரிக்கு ரெவன்யூ வரும். எப்படி வரும்? டாக்ஸா வரும். அந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிகப்படுத்தும்? ஜிடிபி அதிகப்படுத்தும். இதனால இன்ஃபிளேஷன் வரும். கிளியராமா? புரியுதாமா? சூப்பர்மா. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதுக்கு என்ன சீப் மணி பாலிசி சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு பேர் என்னன்னா சீப் மணி பாலிசி. மலிவு பணக்கொள்கை. இது புரியுதாமா?
கான்செப்ட் ஓகே தானே? ஓகே, அடுத்து போலாம். அடுத்த ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எல்லாம் ஒன்று தான். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எல்லாம் ஒன்று தான். ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. சரி, கவர்மெண்ட் எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா? ரோடு போடுமா? சரி, ரோடு போடும். பிரிட்ஜஸ் கட்டுமா? பிரிட்ஜ் கட்டும். சரியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் போடுவாங்களா? எல்லா ஊர்லயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் யார் போடுவா? கவர்மெண்ட் தான் போடும். சூப்பர். சரி, இப்போ ரோடு போடணுமா? ரோடு போடணும். என்னெல்லாம் தேவை? என்ன தேவை? என்ன நீடு? என்ன தேவை? என்னெல்லாம் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு ஊர்ல ரோடு போடணும்பா, என்னெல்லாம் தேவை? ஒரு ஊர்ல ரோடு போடணும், என்னெல்லாம் தேவை? ABCD சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. ரோடு போடணும் என்னெல்லாம் தேவை? கமெண்ட் பண்ணுங்கம்மா. 10 பேர் இருக்கீங்க, சூப்பரா பேசலாம். நீ பேசினா சூப்பரா கிளாஸ் சூப்பரா போகும். ரோடு போடணும் என்ன தேவை சொல்லுங்க. ரோடு போறதுக்கு என்னெல்லாம் தேவை? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன தேவை? இல்ல அமைதியா இருக்கியால, யோசிக்கல, சொல்லுங்களே. ஃபர்ஸ்ட் கல்லு தேவையா? கல்லு தேவை. சரி, அப்புறம் தார் தேவையா? தார் தேவையா? சரி, வேற மிஷின் தேவையா? அந்த ஜல்லி உடைச்சு சுக்குநூறு ஆக்கிற மிஷின் தேவையா? அதுக்கப்புறம் ரோடு மிஷின் சொல்லுங்க. ரோடு போறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? ரோடு போறதுக்கு என்னெல்லாம் தேவை? ரோடு போறதுக்கு என்னெல்லாம் தேவை? கல்லு தேவை தானே? கல்லு தேவை. தார் தேவை. அப்புறம் பார்த்தா மிஷின் தேவை. வேற என்ன தேவை? லேபர் தேவையா? வேற என்ன தேவை? ரோடு போறதுக்கு என்ன தேவை? மிஷின் தேவை, தார் தேவை, கல் தேவை, லேபர் தேவை. வேற என்ன? காஸ்ட் என்ன தேவை? வேற என்ன தேவைமா? வேற என்ன தேவை இருக்கு? சரி, இப்போ ரோடு போடுறாங்கப்பா. திடீர்னு பார்த்தோம்னா 50 கிராமத்துக்கு ரோடு போடுறாங்க. அப்போ இந்த கல்லோட விலை ஏறுமா இறங்குமா? தாரோட விலை ஏறுமா இறங்குமா? மிஷினோட விலை ஏறுமா இல்லை இறங்குமா? லேபரோட காஸ்ட் ஏறுமா இறங்குமா? சொல்லுங்கம்மா. இப்போ திடீர்னு ரோடு போடுறாங்க, கவர்மெண்ட் செலவு பண்றாங்க. கவர்மெண்ட் பார்த்தோன்னா செலவு பண்றாங்க. கல் வாங்குறாங்க, தார் வாங்குறாங்க, மிஷின் வாங்குறாங்க. மிஷின் வாங்கி தான் என்ன செய்வாங்க? வாடகை வாங்கி செய்வாங்க. அப்போ இதோட டிமாண்ட் அதிகமாகாதான்? டிமாண்ட் அதிகமாகாதான்? சொல்லுங்க. டிமாண்ட் அதிகமாகுமா கம்மியாகுமா? ரோடு போடுறப்போ கல்லு, தாரு, மிஷின், லேபரா தேவைப்படுவாங்க. இப்போ டிமாண்ட் 50 ஊர்ல போடுறாங்க, 50 கிராமத்துல போடுறாங்க. 50 கிராமத்துல போடும்போது அதோட டிமாண்ட் அதிகமாகுமா கம்மியாகுமா? சொல்லுங்கம்மா. டிமாண்ட் அதிகமாகுமா கம்மியாகுமா? என்னம்மா வாயா அமைதியா இருக்கீங்க? இல்லை இருக்காங்கம்மா? நல்லாவே இல்லைம்மா. கரண்ட் வேற போகுது. அதிகமாகுமா? டிமாண்ட் அதிகமாகுமா? கல்லோட டிமாண்ட் அதிகமா? தாரோட டிமாண்ட் அதிகமா? மிஷினோட டிமாண்ட் ஆகுமா? லேபரோட டிமாண்ட் அதிகமா? சரி, இப்போ கல்லு வாங்கினா கல்லு டிமாண்ட் அதிகமான என்ன ஆகும்பா? கல்லு டிமாண்ட் ஆனா என்ன ஆகும்? கல்லு டிமாண்ட் அதிகமான கல்லு செய்யறவன், கல்லு உடைக்கிறவன், அப்புறம் கல்லு பிசினஸ் பண்றேன், அவனுக்கு ரெவன்யூ அதிகமாகுமா? வேஜஸ் அதிகமாகுமா? சரி, வேஜஸ் அதிகமாகும். இல்லைன்னா என்ன ஆகும்? இன்கம் அதிகமாகுமா? இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுமா? வட்டி அதிகமாகும். சரி, ஓகே. தார் அதேதான். தாருக்கு என்ன ஆகும்? வட்டி அதிகமாகும். தார் உடைக்கிற வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரி, மிஷின் வாங்க என்ன ஆகும்ப்பா? மிஷின் வாங்கினா என்ன ஆகும்? மிஷின் வாடகைக்கு தான் வாங்குவாங்க. மிஷின் வாடகை. அப்போ வாடகை அதிகமாகுமா? வாடகை அதிகம். லேபருக்கு என்ன ஆகும்? லேபர் என்ன கூலி கொடுத்தாடுமா? அப்ப வேஜஸ் அதிகமாகுமா? நல்லா பாருங்க. இப்போ கவர்மெண்ட் அதிகமா செலவு பண்றாங்க. எதுக்கு செலவு பண்றாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்றாங்க. ரோடு போடும்போது யாரு பெனிஃபிட் ஆறா? இந்த ஆட்டம் மக்கள் பெனிஃபிட் ஆறாங்க. எப்படி சார்னா ரெண்ட், வேஜஸ், ப்ராஃபிட். இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். நான் சொன்னேன், இதுக்கு பேர் தான் உற்பத்தி வருவாய் காரணிகள். ரிட்டர்ன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். புரியுதாமா? ரோடு போறனால என்ன ஆகுது? தாரு, மிஷின், லேபர் டிமாண்ட் அதிகமாகல. அது எப்படி அவங்களுக்கு இன்கம் போகுது? வேஜஸ் ஆகவோ, வட்டியாவோ, ரெண்டாவோ, வேஜஸ் ஆகவோ போகுது. அப்படி போகும்போது என்ன டிமாண்ட் ஆகுதுன்னா, இது கவர்மெண்ட் செலவு பண்ணா யாருக்கு பெனிஃபிட்டா போகுது? மக்களுக்கு தான் பெனிஃபிட்டா போகுது.
மக்கள் தான் பெனிஃபிட்டா போகுது. அப்போ டிமாண்ட் அதிகமா என்ன ஆகுது? டிமாண்ட் அதிகமா என்னது? என்னம்மா புரியுதாம்மா? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா கரெக்ட், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் சொல்றேன். கவர்மெண்ட் அதிகமா செலவு பண்ணும்போது மக்கள் கையில காசு அதிகமாகும். மணி சப்ளை அதிகமாகுமா? மணி சப்ளை அதிகமாகுமா? மணி சப்ளை அதிகமான ஜிடிபி growth வருமா? ஜிடிபி growth அதிகமான இன்ஃபிளேஷன் வருமா? அதே கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான். புரியுதாம்மா? புரியுதாம்மா? நல்லா பாருங்க. கவர்மெண்ட் செலவு பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல செலவு பண்றாங்க, ரோடு போற செலவு பண்றாங்க, கல் வேணும் மண்ணு வேணும், எல்லாமே எப்படி போய் மக்கள்கிட்ட போய் சேருது? வாடகையாவோ கூலியாவோ வட்டியாவோ லாபமாவோ போய் சேருது, லாபமோ சேருது. இந்த இப்படி லாபமா போய் சேரும் மக்களுக்கு அதிகம் பணப்புழக்கம் அதிகமாகுமா? மணி சப்ளை அதிகமாகும் போது மணி சப்ளை அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகுமா? ஜிடிபி அதிகமாகும், இன்ஃபிளேஷன் அதிகமாகும், இன்ஃபிளேஷன் அதிகமாகும். பேரா புரியுதாமா? பேரா புரியுதா? பேரா புரியுதாமா? பேரா புரியுதா? பேரா புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து மூணாவது 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 வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் அதிகமாகும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும் போது சரி, எக்ஸ்போர்ட் அதிகமானா என்ன பெனிஃபிட்? சரி, எக்ஸ்போர்ட் அதிகம் பண்றாங்கப்பா, எக்ஸ்போர்ட் அதிகமா இந்தியாவுக்கு பண்றாங்க, எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணும். அப்ப என்னப்பா தேவை? இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக தேவைப்படுமா? இந்திய பொருட்களுக்கு டிமாண்ட் அதிகமாகுமா? இந்திய குட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாகுமா? டிமாண்ட் அதிகமாகுமா? நல்லா பாருங்க. ஒரு நாட்டுல எக்ஸ்போர்ட் அதிகமாகுது, எக்ஸ்போர்ட் அதிகமாகுது. அப்போ அந்த நாட்டோட பொருள் டிமாண்ட் அதிகமாகுமா? அது நாட்டு டிமாண்ட் அதிகமாகுமா? டிமாண்ட் அதிகமாகுமா? இதனால இன்ஃபிளேஷன் வரும். என்ன சார், எப்படி சார் இன்ஃபிளேஷன் வரும்? எப்படி சார் இன்ஃபிளேஷன் வரும்? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நான் சொல்றேன், சூப்பரா சொல்றேன். ஒரு பொருள் இந்தியா தயாரிக்கிறாங்கப்பா, இந்தியா தயாரிக்கிறாங்க. ரைஸ் வச்சுக்கோமா? எக்ஸாம்பிள் ரைஸ் வச்சுக்கோம். அரிசி. அந்த அரிசியை பூரா அரிசியை என்ன பண்றாங்க? எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு? லாபத்துக்காண்டி என்ன பண்றாங்க? எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணா டாலரா வருமா? டாலரா வரும், இல்ல வெளிநாட்டு கரன்சி வரும். அப்போ நம்ம நாட்டு மதிப்போட அது பல மடங்கு அதிகமா இருக்கும், ரெவன்யூ வரும். அதனால எல்லா அரிசியும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்போ இந்த ஊர்ல மக்களுக்கு அரிசி இல்லாம போயிருமா? இந்த ஊர் மக்களுக்கு அரிசி டிமாண்ட் ஆகுமா? இப்ப டிமாண்ட் அதிகமான இன்ஃபிளேஷன் வருமா? டிமாண்ட் அதிகமான இன்ஃபிளேஷன் வருமா வராதா? சொல்லுங்க. எல்லாம் புரிஞ்சுங்க. நம்ம ஊர்ல ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு டிமாண்ட் எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கு. இப்ப எல்லா பொருளையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா இங்க உள்ளவங்க என்ன சாப்பிடுவோம்? எப்படி அரிசி சாப்பிடுவான்? அப்போ அந்த அரிசியோட டிமாண்ட் இங்க இன்க்ரீஸ் ஆகுமா? இங்க இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃபிளேஷன் வரும். இங்க இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? சரி, அடுத்து போலாமா? இதை மனசு ஒன்ஸ் சொல்லணும்னா சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன். டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்கம்மா, கூச்சப்படாதீங்க. உங்களுக்கு புரியுதுக்காண்ட இவ்வளவு கேட்டு நடத்துறேன். நீங்க சொன்னாதான் அடுத்து போவேன். நீ சொல்லுங்க, புரியுதா? ஓகே தானே? டவுட் இருக்கா? கிளியர் தானேம்மா? எல்லாரும் ஓகே தானே? ஓகே. அடுத்து போலாமா? சரிம்மா. அடுத்து போலாம். மூணா இப்போ என்னென்ன பாத்துங்க அப்படின்னா, மணி சப்ளை பார்த்தாச்சு, கன்சியூம் ஸ்பெண்ட் பண்ண பார்த்து, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தா, எக்ஸ்போர்ட் பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. அடுத்தது பிளாக் மணினாலும் எப்படிப்பா டிமாண்ட் அதிகமாகுது? கருப்பு பணம். என்னப்பா? பிளாக் மணி தான் ஃபர்ஸ்ட். என்ன பிளாக் மணி என்றால் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் டாக்ஸ் கட்ட சொல்லுதுப்பா. யார? ஆண்டுக்கு டாக்ஸ் லாப் வச்சிருக்கு. ஒரு டாக்ஸ் லாப் வச்சு இந்த டாக்ஸ் லாப் உள்ள நபர்கள் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தணும். சரியா? வரி செலுத்தினாதான் ரெவன்யூ வரும். கரெக்டா? ரெவன்யூ வரும். சப்போஸ் வரி செலுத்தாம அதை பதுக்குனா அது பேர் கருப்பு பணம். சரியா வரி கட்டாம அந்த பணத்தை பதுக்குனா அது கருப்பு பணம். புரியுதாமா? கவர்மெண்ட் டாக்ஸ் ஸ்லாப்ல ஒரு வரி ஸ்லாப் வச்சிருக்கோம். இவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஸ்லாப் வச்சிருக்கோம். அதுல உள்ள நபர்கள் வரி செலுத்தாம பண்ணா அது பேர் செலுத்தாமல் இருந்தா செல்லாம, அதாவது வந்து பணம் கட்டாம இருக்கு, நாட் டு பே கட்டாம இருந்தா அது பேர் என்னது? கருப்பு பணம். கவர்மெண்ட் டாக்ஸ் போடும்பா, இவ்வளவு ஸ்லாப் இருந்தா நீ டாக்ஸ் அடியான்னு சொல்லி போடுது. அதுல உள்ள நபர்கள் வரி செலுத்தாம இருந்தா அது பேர் கருப்பு பணம். பதுக்குவாங்க, பிளாக் மார்க்கெட் பண்ணுவாங்க. சரி, இந்த கருப்பு பணத்தினால என்னப்பா எப்படிப்பா இன்ஃபிளேஷன் வரும்? கருப்பு பணத்தை எப்படி இன்ஃபிளேஷன் வரும்?
பிளாக் மணிகள் எப்படி இன்ஃப்ளேஷன்? பிளாக் மணி, பிளாக் அசட்னால எப்படி இன்ஃப்ளேஷன்? ஹவு 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 அப்படின்னா, இந்த பணம் எதுவுமே அரசாங்கத்தை கணக்கு காட்டாத பணம். திடீர்னு இந்த மாதிரி பணம் வந்து சொசைட்டியில் புழங்குது, சொசைட்டிக்குள்ள வருது. சொசைட்டிக்குள்ள கருப்பம் அதிகமாக வர மணி சப்ளை அதிகமாகுமா? மணி சப்ளை அதிகமாகுமா? மணி சப்ளை அதிகமாக ஜிடிபி growth அதிகமாகுமா? ஜிடிபி growth அதிகமாகுமா? ஜிடிபி growth அதிகமாக இன்ஃப்ளேஷன் வருமா? தொடர் புரியுதாம்மா? இப்போ கருப்பு பணம் இருக்குப்பா, ஒரு 500 கோடி இருக்கும். 500 கோடி இருக்கும். இந்த 500 கோடி திடீர்னு என்ன பண்றாங்க? மார்க்கெட்டுக்குள்ள விட்டுறாங்க, சொசைட்டிக்குள்ள வரும்போது மணி சப்ளை திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுமா? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது ஜிடிபி growth அதிகமாகுமா? ஜிடிபி growth அதிகமாகும் போது இன்ஃப்ளேஷன் வரும். புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? இந்த 5 காசஸ் தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், தேவை இழுப்பு பணவீக்கம். 5 தான் காசஸ். இது கிளியரா புரியுதா பாருங்க. பாருங்கம்மா. கிளியரா புரியுதாம்மா? 5 புரியுதா? அடுத்து போலாமா? புரியுதாம்மா? அடுத்து போலாமா? கிளியர் தானே? ஏதாவது டவுட் இருக்கா? கேட்டுருங்கம்மா. இருந்தா கேட்டுருங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூச்சம்லாம் படாதீங்க, கேட்டுருங்க. டவுட் இருக்கா? ஓகே தானம்மா? அடுத்து போலாமா? ஓகே தானம்மா? கிளியரா? சரி. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் புஷ், செலவு ஊந்து பணவீக்கம். என்ன சார் அப்படின்னா, செலவு ஊந்து என்ன சார்? ஃபர்ஸ்ட் பாப்போமா? சரி. வெங்காயம் என்ன சார்? என்னை பார்த்து வெங்காயம். தக்காளி என்ன சார்? என்னை பார்த்து தக்காளி. நம்ம வீட்டில் அதிகம் பயன்படுத்த போது 2 தான், வெங்காயம், தக்காளி. நம்ம வீட்டில் வெங்காயம், தக்காளி. சரிப்பா. வெங்காயத்தோட பொருள் ரேட் இன்க்ரீஸ் ஆகுப்பா. ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆகும்? பிரியாணி விலை ஏறுமா? பிரியாணி விலை ஏறும். ரீசெண்டா 2019-20 ஆனியன் தட்டுப்பாடு வந்துச்சு, ஆனியன் கிரைசிஸ் வந்துச்சு. ஏப்போ ஆனியன் கிரைசிஸ் வந்துச்சுன்னா, ஆனியன் கிரைசிஸ் வந்துச்சு ஏன்னா விவசாயத்துல ஆனியன் தட்டுப்பாடு வந்துச்சு. அக்ரிகல்ச்சர் டிமாண்ட் அதிகமாச்சு, அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆச்சு. அக்ரிகல்ச்சர்ல இந்த ஆனியன் போட்டது லாஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்? அதிகமா என்ன எக்ஸ்போர்ட் பண்றோம். இருந்த ஆனியன் என்ன ஸ்டாக்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்றோம். இதனால ஆனியன் தட்டுப்பாடு இந்தியாவில வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க? ஆம்லேட்டுக்கு மேல பிளெயின் ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்கல்ல, யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? என்னன்னா ஆனியன் தட்டுப்பாடு வந்துச்சு. 2019-20 ஆனியன் தட்டுப்பாடு வந்துச்சு. எதனாலன்னா விவசாயத்தை லாஸ்பா. அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தா ஒழுங்கா ஆனியன் விளையில, அந்த வருஷம் விளையில. ஸோ என்ன பண்ண, இருக்க ஸ்டாக்ல வச்சு ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. நம்ம ஊர் பசங்க விவரமா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதனால ஆனியன் தட்டுப்பாடு வந்துச்சு. ஆனியன் தட்டுப்பாடு வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, ஆம்லேட், ஸோ வெங்காயம் கட் பண்ணி ஆம்லேட் பண்ணுவாங்க, அதுக்கு போல பிளெயின் ஆம்லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தயிர் சட்னி தெரியுமா? அந்த தயிர் சட்டில வெள்ளரிக்காய் அடிச்சு போட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? பாத்தீங்களாமா? ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்களா? ஏமா அமைதியாவே இருக்கீங்க? நல்லாவே இல்லம்மா அப்படிதான் இருந்தா. வெங்காயம் சார், வெங்காயம் சொல்லாதீங்க சார். வெங்காயம் வந்து தட்டுப்பாடு வரும்போது அதுக்கு பதில் என்ன பண்ண, வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணாங்க. ஆம்லேட்டுக்கு பதில் என்ன பண்ண, பிளெயின் ஆம்லேட் போட்டாங்க. ஞாபகம் இருக்காமா? அப்போ ஆனியனோட டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆனியனோட டிமாண்ட் அதிகமா இருக்கும், அது சார்ந்து இருக்க எல்லா பொருளும் விலை ஏறுது. எல்லா பொருளோட விலையும் ஏறுது. ஏதாச்சும் பிரியாணி விலை டக்குனு ஏறிச்சு, 20 ரூபாய் ஆயிடுச்சு. எல்லா பொருள் விலையும் ஏறுது. புரியுதாமா? ஆனியனோட விலை ஏறும் போது, ஏன்னா ஆனியன் டிமாண்ட் அதிகமாதா, ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமானா அதோட பொருளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எல்லா பொருளோட விலையும் ஏறும். இது ரா மெட்டீரியல், மூலப்பொருளோட விலை ஏறும் போது எல்லா பொருளோட விலையும் ஏறும். புரியுதாமா? இது காஸ்ட் புஷ்பா. காஸ்ட் வந்து புல் தள்ளுது. ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து தள்ளுது. அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். என்ன சார் அப்படின்னா, ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட்.
இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகுது? இன்ஃபிளேஷன் வருது. நல்லா பாருங்க, மறுபடியும் வரைகிறேன். ஆனியன் பெஸ்ட் வச்சுருமா? ஆனியன் தட்டுப்பாடு 2019 வச்சுப்போம். 2019 வந்துச்சு. அப்போ ஆனியனுக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. ஆனியன் டிமாண்ட் அதிகமானதுனால ஆனியனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனியன் காஸ்ட் அதிகமாகும் போது ஆனியன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளோட விலையும் ஏறுது. ஆம்லெட்ல இருந்து என்னாச்சு? பிரியாணில இருந்து எல்லா பொருளும் விலை ஏறுது. சரியா? இது எல்லா விலையும் ஏறும் போது அது பணவீக்கத்துல போய் முடியும். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதாவது இன்புட்டோட விலை ஏறுச்சுன்னா என்ன போய் முடியும்? அது சம்பந்தப்பட்ட எல்லா விலையும் ஏறுமா? இது கடைசியில போய் என்ன முடியும்? இன்ஃபிளேஷன்ல முடியும். சரிப்பா, பாருங்க. அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன். என்ன சார் சப்ளை செயின்? சரிப்பா, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய புயல்பா, ஃப்ளட் சைக்ளோன் வருது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு கடை வச்சிருக்கேன்ப்பா. கடை வச்சிருக்கேன். அந்த கடை வேணாம், ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்ன கம்பெனி? டுபாக்கூர் கம்பெனி வச்சுக்கோம். டுபாக்கூர் கம்பெனி. சரி, நல்லா இருக்குல்ல? டுபாக்கூர் கம்பெனி இல்ல டுபுக்கு கம்பெனி வச்சுக்கோம். டுபுக்கு கம்பெனி. அந்த கம்பெனில என்ன பண்றேன்? ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் செய்யறேன்ப்பா. என்ன செய்யறேன்? ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் செய்யறேன். காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் நான் செய்யறேன். ஸ்பேர் பார்ட்ஸ். எக்ஸாம்பிள், அந்த இன்ஜெக்டரு, இந்த காருக்கு கண்ணாடி, இன்ஜின் தேவையான பார்ட்ஸ் நான் செய்யறேன்னு வச்சுக்கேன். சரி, இப்போ என் ஊர்ல புயல் வந்துச்சுப்பா, டிசாஸ்டர் வந்துச்சு. என்ன ஆகும் சொல்லுங்க? கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப டுபுக்கு கம்பெனி சைடு சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் டிசாஸ்டர் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்து, சுனாமி வந்துச்சு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு லேட் ஆகுமா? ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும்? இங்க இருந்து அடுத்த கம்பெனிக்கு அனுப்பணுமா? நெக்ஸ்ட் கம்பெனிக்கு அனுப்பணுமா? அப்ப அந்த கம்பெனிக்கு அனுப்புற டைம் டிலே ஆகுமா? இதனால சப்ளை செயின் அஃபெக்ட் ஆகுதா? இதுதான் இன்ஃபிளேஷன். இது ஒரு இன்ஃபிளேஷன். புரியுதா? இதனால இன்ஃபிளேஷன். ஏன்னா அந்த பொருள் டிமாண்ட் அதிகமாகும். திடீர்னு வந்து பார்த்தோன்னா, என்ன நான் பொருள் கொடுக்கணுமோ அந்த பொருள் டிமாண்ட் அதிகமா வேறு கடையில வாங்கும்போது அந்த பிரைஸ் அதிகமாப்பான். இப்ப என்ன பண்ணுவான்? இவன் வாங்கும்போது அதிக பிரைஸ்ல ஒரு கம்பெனி கொடுப்பான். அப்படியே போய் மக்கள் தலையில முடியும். புரியுதாமா? நல்லா பாருங்க. டுபுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்ன பொருள் செய்யறேன்னா, ஃபேனுக்கு தேவை, காருக்கு தேவையான கார் தெரியும் இன்ஜின் பார்ட்ஸ் நான் செய்யறேன். சரியா? நான் வந்து ஒரு 1000 பார்ட்ஸ் செஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல என்னால கொடுக்கணும். இப்போ என் ஊர்ல டிசாஸ்டர் வந்துச்சு. என்ன ஆச்சு? டிசாஸ்டர் வந்துருச்சு. வந்தனால என்ன ஆச்சுன்னா, என்னால பொருளை கொடுக்க முடியல. சரி, பொருளை கொடுக்க முடியல. இந்த பொருளை கொடுக்க முடியல. இந்த பொருளோட டிமாண்ட் அதிகமாகுதா? பொருளோட டிமாண்ட் அதிகமாகும் போது பிரைஸ் ஏறுமா? பிரைஸ் ஏறும்போது என்ன ஆகுது? ஜிடிபி growth அதிகமாகும். போது என்ன ஆகுது? இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? இவ்வளவுதான் விஷயம். சரியா? சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆச்சு. எப்போ? நேஷனல் டிசாஸ்டர், வார், அப்படிலாம் டிசாஸ்டர் எல்லாம் நின்று போச்சு. திடீர்னு அந்த பொருளோட டிமாண்ட் அதிகமாகும், பிரைஸ் ஏறும். இப்ப டாக்ஸ், இப்பதான் சொன்னேன். பிரெட் ஜாம் வச்சுக்குமா? பிரெட் ஜாம் தனித்தனியா வந்து டாக்ஸ் கிடையாது. இப்போ ரெண்டும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டாக்ஸ் போட்டா இன்ஃபிளேஷன் வரும். ஏன்னா சார், அதிகமா வாங்க மாட்டாங்க. யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா காசு அதிகமாகும். ஏன்னா பிரைஸ் அதிகமாகும். நார்மலா 10 ரூபா வச்ச பிரெட் ஜாம் இப்ப இன்ஃபிளேஷன் அப்புறம் என்ன 20 ரூபா. ஏன்னா டாக்ஸ் போட்டாங்க. டாக்ஸ் போட்டா காசு கூட வருமா? கூட போட்டா அந்த அமௌண்ட் வந்து ரெவன்யூ வருமா? ரெவன்யூனால இன்ஃபிளேஷன் வரும். புரியுதா? இந்த மோனோபோலி பிரைசிங் ஜியோ தான். இப்போ ரீசெண்டா அம்பானி கல்யாணத்துக்கு மொய் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல. 1000 ரூபா நான் ஏன் சார் கட்டணும்? அம்பானிக்கு மொய் விருந்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு காலில் பண்ணி பிக்சர் இருந்தாங்க. ஏன் சார் அப்படின்னா, ஜியோ விலை ஏத்திட்டான். ஜியோ என்ன பண்ணிட்டான்? 3 மாசத்துக்கு 1949 ரூபா. 1099 ரூபா. 3 மாசம் கொண்டு வந்தானா? இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க? போன் பண்ணி இந்த விலையை வாங்க முடியல. ஆல்ரெடி எங்க போகணும்? ஏர்டெலும் படுத்து கிடக்குது, ஏர்செலும் படுத்து கிடக்குது, வோடஃபோனும் படுத்து கிடக்குது.
அப்ப நம்ம ஆல்டர்னேட் எதுவும் போகவே முடியல. மோனோபோலி பிரைசிங் கொண்டு வந்தனால நம்ம வேற வழி இல்லாம அதையே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. வேற வழியே எல்லாம் ஜியோவே ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஆயிருச்சு. இப்போ இந்த மோனோபோலி பிரைசிங்னால என்ன வரும்னா இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? தானே? அடுத்து போலாம். சரி, இங்க அதான் கொடுத்துருக்கேன். சரி எப்படி சார் வந்து இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், அது பின்னாடி நம்ம பார்ப்போம். சரி, இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ணி எப்படின்றது பின்னாடி பார்ப்போம். பின்னாடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? பின்னாடி வந்து பார்த்தோன்னா தேவைப்படும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் ஏரியால இந்த இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தோம். சரி, கொஸ்டின் ஏரியா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாலாம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தோன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான விஷயம். அதனால தான் நான் சேர்த்தே கொடுத்துறேன். சரிங்களா? சரி, அடுத்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா சரிப்பா, காசு அண்ட் டிமாண்ட் பார்த்தோம். காசு அண்ட் எஃபெக்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? காசு டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் பார்த்தோம். இது என்ன காசஸ் கேட்பாங்கப்பா, இந்த இதுல எதெல்லாம் வரும்? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிமாண்ட் பார்த்தோம். டிமாண்ட் சைட்ல பார்த்தோமா? டிமாண்ட் புஷ் பார்த்தோமா? டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் பார்த்தோமா? என்னப்பா ஃபேக்டர்ஸ்? என்ன ரீசனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்? சொல்லுங்க. ரீசன் ஃபார் டிமாண்ட் ஃபுல் இன்ஃபிளேஷன் 5 விஷயம் பார்த்தோம். டிமாண்ட் ஃபுல் இன்ஃபிளேஷனுக்கு வாரதுக்கு 5 விஷயம் பார்த்தோம். என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோமா? என்ன காரணங்கள்? காசஸ் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் ஆறதுக்கு என்ன காரணங்கள்? இந்த 5 காரணம் பார்த்தோம். இந்த 5 காரணம் டிஎன்பிசி கொஸ்டின் தான். ஏன்னா இது என்னென்ன காரணம் சொல்லி கேட்பாங்க. தேவை இழுப்பு பணவீக்கத்துக்கு காரணம் என்ன? தேவை இழுப்பு பணவீக்கத்துக்கு என்ன காரணம்? 5 காரணம் பார்த்தோம். எப்படிலாம் இது நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். என்னப்பா ஃபர்ஸ்ட் என்னப்பா? கவர்மெண்ட் செலவு பண்றதா? கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றது. கவர்மெண்ட் வந்து செலவு பண்றது, மக்களுக்கு செலவு பண்றது, ரோடு போறது, அந்த மாதிரி விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தா கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்றது, மக்கள் செலவு பண்றது. அப்புறம் மணி சப்ளை அதிகமான, அப்புறம் எக்ஸ்போர்ட் அதிகமான டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன். அடுத்து 5வது பிளாக் மணி, பிளாக் அசெட். இந்த 5 காரணத்தினால தான் என்ன ஆகும்? டிமாண்ட் சைட்ல இன்ஃபிளேஷன் வரும். இந்த 5 காரணத்தால தான் டிமாண்ட் சைட் இன்ஃபிளேஷன். இது நம்ம பார்த்தோம். இது எக்ஸாம் மைண்ட்ல கொஸ்டின். இப்ப இந்த 5 கொடுத்துட்டு எது வந்து வராதுன்னு சொல்லி கேட்பாங்க. டிமாண்ட் சைட் இன்ஃபிளேஷன் எது வரான்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்ணா வரும். கன்சியூமர் அளவுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணா வரும். மணி சப்ளை அதிகமானா வரும். எக்ஸ்போர்ட் அதிகமானா வரும். பிளாக் மணி அதிகமானா வரும். கவர்மெண்ட் அதிகமா செலவு பண்ணா டிமாண்ட் சரி இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரி, இப்ப காஸ்ட் புஷ் சொல்லுங்க. செலவு ஊந்து பணவீக்கம் சொல்லுங்க. காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன், அதுக்கு என்ன காசஸ்? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் டிசாஸ்டர் இது டிஸ்ட்ரிபியூட்ஸ், அதாவது டிசாஸ்டர், வார், அதாவது வந்து பார்த்தோன்னா போர் வருது, இப்போ வந்து பார்த்தோன்னா பேரிடர் வருது, டிசாஸ்டர் வருது. இதெல்லாம் தான் காரணம். சரிங்களா? இதுதான் காரணம். ஆர்டிஃபிஷியல் டிசாஸ்டர். ஸோ போர் வந்துச்சு, டிசாஸ்டர் வந்துச்சு, என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த வியாபாரம் கெட்டு போயிடும், சப்ளை செயின் கெட்டு போயிடும். சரிங்களா? அடுத்தது என்னப்பா? மூலப்பொருட்களோட விலை ஏறும்போது இன்க்ரீஸ் இந்த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏறும்போது என்ன காஸ்ட் இல்ல இது வரும். நம்ம இது நான் கிளாஸ்ல பார்த்தோம். சரி, எக்ஸாம்பிள் பெட்ரோல் விலை ஏறிச்சா என்ன எது இன்க்ரீஸ் ஆகும்பா? கச்சா எண்ணெய் விலை ஏறினா என்ன எது இன்க்ரீஸ் ஆகும்? கச்சா எண்ணெய் விலை. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். க்ரூட் ஆயிலோட விலை ஏறும் போது எது இன்க்ரீஸ் ஆகும்? க்ரூட் ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆகும். எதுவும் இன்க்ரீஸ் ஆகும்? க்ரூட் ஆயில் இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு. கச்சான விலை ஏறும்போது என்ன ஏறும்னா பெட்ரோல் விலை ஏறும், டீசல் விலை ஏறும். ஸோ அப்போ அதனால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஏறுமா? ஆட்டோ, பஸ், ட்ரெயின் எல்லாமே காஸ்ட் ஏறுமா? இது நம்ம பார்த்தோம். காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் பார்த்தோம். 3வது காரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸேஷன் சொல்லி பார்த்தோம். டாக்ஸ் அதிகமாக போட என்ன ஆகும்? காஸ்ட் இன்ஃபிளேஷன் சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்காமா? காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? சரிங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பாக்ட் இன்ஃபிளேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் சொல்லி பார்த்தோம். சரி, இம்பாக்ட் பார்த்தோம். அதான் ரொம்ப முக்கியமா இம்பாக்ட் பார்த்தோம். சரிப்பா, உங்களுக்கு மொத்தமா கேட்கிறேன். இன்ஃபிளேஷன் பிடிக்கு நீங்க அமிச்சிடறேன். ஜிடிபி என்னப்பா ஆகும்? இன்ஃபிளேஷனால ஜிடிபி என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இன்ஃபிளேஷனால ஜிடிபி என்ன ஆகும்? நேற்று பார்த்ததுதான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். நேற்று நிறைய பேர் வரல, அதனாலதான் ரிவிஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நேற்று பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸை பார்த்துருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா கான்செப்ட் தான் முக்கியம். இன்ஃபிளேஷன் வந்து பார்த்தா ரொம்ப வேகான டாபிக்மா. கடுப்பா இருக்கும், படிக்க கடுப்பா, கிளாஸ் கவனி கடுப்பா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு என்ன எளிமையா தேவையோ அதை சொல்லிட்டு இருக்கேன்.
என்ன எளிமை, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கான்செப்ட், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தா இது வந்து பார்த்தா பிகாம் படிச்சவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சு ஈஸியா புரியும். நம்மள மாதிரி வந்து ஒரு ஆஸ்பெக்ட் இது புரியாது. அப்போ நம்மளுக்கு எப்படின்னா ஈஸியா எளிமையா எப்படி படிக்கணும் அப்படி படிச்சாலும் புரியும். அதுக்குதான் உங்களுக்கு ஈஸியா ஜியோ ரீசார்ஜ், பிரெட், ஜாம் அந்த மாதிரி படிச்சாலும் ஈஸியா புரியும். அந்த மாதிரி எக்ஸாம் வச்சு நீங்களும் படிங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சுட்டு இருக்கோம், பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல. மெயின்ஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி எழுதணும் சொல்லி தரேன் சரிங்களா. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுமா? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். சரிப்பா, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகும்? வாழ்க்கை தரம் என்ன ஆகும்? வாழ்க்கை தரம் என்ன ஆகும்? குவாலிட்டி லைஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா? கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை தரம், வாழ்க்கை தரம், வாழ்க்கை தரம் என்ன ஆகும்? வாழ்க்கை தரம் என்ன ஆகும்? மூணாவது 3 பிளெக்சிபிள் இன்கம் குரூப், பிக்சட் இன்கம் குரூப். இதுல யாரு பயனடைவான்? இதுல யாரு பயனடைவா? பிளெக்சிபிள் இன்கம் குரூப் பாங்க, பிக்சட் இன்கம் குரூப் பாங்க, பிக்சட் இன்கம் குரூப் இருப்பாங்க. இது ரெண்டு பேர்ல யாரு யாரு பயனடைவா? இந்த 3 ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த 3 எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து போறேன். ஏன்னா நிறைய பேர் வரலாமா? குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகும்பா? குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கம்மா. குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஏன் மெசேஜ்ல டெலிட் பண்றீங்க? தப்பா போட்டா வெக்கம்லாம் படாதீங்க. ஏன்னா நம்ம கத்துக்க தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப தப்பு பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில கத்துக்க போறீங்க. சரியா? எப்ப நீங்க வாழ்க்கையில தப்பு பண்றீங்களோ அப்பதான் நீங்க நிறைய கத்துக்க போறீங்கன்னு அர்த்தம். உண்மையே சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். நிறைய நான் வாழ்க்கையில தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்புனாலதான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன். நீங்க எப்ப நீங்க தப்பு பண்றீங்களோ அப்பதான், இது ஃபர்ஸ்ட் நான் பர்சனலாவும் சொல்றேன், படிக்க வச்சு, எப்ப நீ தப்பு பண்றீங்களோ அப்பதான் நிறைய தேடுவீங்க. சரிங்களா? மெசேஜ் டெலிட் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம பசங்க தான். குவாலிட்டி லைஃப் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். இது ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். குவாலிட்டி லைஃப் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். வாழ்க்கை திறமை ஆகும். ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு இந்த 10,000 சம்பாதிச்சிருக்கான். 10,000 சம்பாதிச்சா என்ன பண்ணுவான்? 1000 சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பான். 1000 சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இன்ஃபிளேஷன் வந்தாலும் அவனுக்கு தேவை என்ன ஆகும்? 15,000 வரும். 15,000 அவனால சேவிங்ஸும் பண்ண முடியாது. அவன் வாழ்க்கை திறமை அஃபெக்ட் ஆயிரும். வாழ்க்கை திறமை அஃபெக்ட் ஆயிரும். புரியுதா? சரி, இப்போ பிளெக்சிபிள் இன்கம் ப்ரோ. பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க. பிக்சர் இருக்கும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரியா? இது ரெண்டு பேர்ல யாருக்கு பெனிஃபிட் ஆவா அப்படின்னா, இதே பெனிஃபிட் ஆவா. இவன் அப்புறம் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா பாருங்க, பிக்சட் இன்கம் குரூப். இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்குமா? நிறைய பேர் எனக்கு வரல, அதனால திருப்பி சொல்றேன். பிக்சட் இன்கம் ஒரு மந்த்லி சேலரி எவ்வளவு இருக்கும்? பிக்சட் இன்கம் மந்த்லி சேலரி எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? பிக்சட் இன்கம் மந்த்லி சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 15,000 வச்சுக்குமா? 15,000 வச்சு. இந்த 15,000த்துக்கு அவன் என்ன பண்ணானா, 12,000த்துக்கு என்ன பண்ணுவான்? செலவு பண்ணுவான். 3,000 என்ன பண்ணுவான்? சேவிங்ஸ் பண்ணுவானா? 3,000 என்ன பண்ணுவான்? சேவிங்ஸ் பண்ணுவான். இப்போ இது வந்து இன்ஃபிளேஷனுக்கு முன்னாடி, பிஃபோர் இன்ஃபிளேஷன் முன்னாடி என்ன பண்ணுவான்? இப்படி நடந்துருக்கும். ஆஃப்டர் இன்ஃபிளேஷன், பணவீக்கத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்னா, இந்த 12,000 செலவுன்றது அவனுக்கு என்ன ஆயிரும்? 16,000 ஆயிரும். 16,000 ஆயிரும். ஏன்னா எல்லா வேலையும் ஏறிடும். இன்ஃபிளேஷன் ஆனது எல்லா வேலையும் ஏறுமா? அப்போ அதை 12,000 கொடுத்து வாங்கின பொருள், இன்ஃபிளேஷன் பண்ணி வாங்கின பொருள் எல்லாமே நான் ஏறி அவனுக்கு தலையில வந்து 16,000 வருமா? 16,000 வருமா? பிஃபோர் இன்ஃபிளேஷன் 12,000 கொடுத்து வாங்கின பொருள் இப்ப 16,000. இப்ப என்ன ஆச்சு? அவனுக்கு 1000 டிபிட் ஆகுதா? 1000 டிபிட் ஆகுதா? கடன் ஆகுதா? 1000 கடன் ஆகுதா? நல்லா புரியுதாமா? சொல்றது புரியுதாமா? பிக்சட் இன்கம் என்ன அஃபெக்ட் ஆறாங்க. புரியுதாமா? அஃபெக்ட் ஆறாங்க. சரி, இப்ப எப்படி சார் பிளெக்சிபிள் இன்கம் குரூப் வந்து பெனிஃபிட் ஆறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, பிளெக்சிபிள் இன்கம் பிசினஸ் பண்றவங்க அவன் பிக்சட் சேலரிலாம் கிடையாது. அந்த மாசம் வந்து எவ்வளவு இருக்கோ அந்த ரெவன்யூ தான். இப்ப பாருங்க, பிளெக்சிபிள் இன்கம் பிசினஸ் பண்றாங்க. அவன் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கான், 100 ப்ராடக்ட் வச்சிருக்கான். 100 ப்ராடக்ட் விலை ஏறுமா? 100 ப்ராடக்ட் விலை ஏறுமா? இன்க்ரீஸ் ஆகும். 100 ப்ராடக்ட் விலை ஏறும். மணி சப்ளை அதிகமாகுமா? அவனுக்கு ஜிடிபி ப்ராஃபிட் வருமா? அவனுக்கு growth வருமா? நல்லா பாருங்க, growth கூட ஜிடிபி கூட வேணாம், growth கூட வச்சுக்கோ. நல்லா புரிஞ்சுங்க. அவனுக்கு 100 ப்ராடக்ட் வச்சிருக்கான். 100 ப்ராடக்ட் பிசினஸ் பண்ண வச்சுக்கோ. 100 ப்ராடக்ட் பிசினஸ், 100 ப்ராடக்ட் மணியும் இன்க்ரீஸ் ஆகுமா? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுமா? மணி இன்க்ரீஸ் ஆனா அவனுக்கு ரெவன்யூ அதிகமா வருமா? அப்ப அவன் பெனிஃபிட் தானவா? நல்லா புரிஞ்சுங்க. 100 பொருள் வச்சிருக்கான். ஆவரேஜா பிஃபோர் இன்ஃபிளேஷன் முன்னாடி 100 பொருளோட ஒரு பொருள் 100 ரூபா வச்சுக்கோம். 100 பொருள் வச்சுக்கோம். 100 × 100 என்னாச்சு? 10,000 ஆச்சு. 10,000 ஆச்சு. அதே ஆஃப்டர் இன்ஃபிளேஷன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆஃப்டர் ஒரு பொருளோட 150 ரூபா ஆச்சு. இப்ப 100 பொருள் வச்சு என்ன வருது? 15,000 வருது. இப்ப யார் பெனிஃபிட் ஆறா சொல்லுங்க? யார் பெனிஃபிட் ஆறா?
பிளெக்சிபிள் இன்கம் பெனிஃபிட்டட். புரியுதாமா? பிசினஸ் பண்றவன் 100 ப்ராடக்ட் விற்கிறான், ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் விற்கிறான். அப்போ அந்த பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுறா இன்ஃபிளேஷன். அப்ப பொருட்கள் விலை ஏறுது, விலை ஏறும் போது ஒரு மணி ஏறுது, மணி ஏறும் இவனுக்கு வியாபாரம் அதிகமா வருது. ஏன்னா பிஃபோர் இன்ஃபிளேஷன் 100 ரூபா இருக்கும் ஒரு பொருளோட விலை, 100 ப்ராடக்ட் வச்சா 10,000 கிடைக்கும், 10,000 கிடைக்கும். ஆஃப்டர் இன்ஃபிளேஷன் அப்புறம் அந்த பொருள் 150 அப்ப 100 ரூபா போட்டேன்னா 15,000 கிடைக்கும், 15,000 கிடைக்கும். புரியுதாமா? இப்ப யாருமே பெனிஃபிட், யாரு அஃபெக்டட்? இது டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின். இது குரூப் 1 கொஸ்டின். ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப் வந்து பார்த்தா அஃபெக்ட் ஆவாங்க, கெட் அஃபெக்டட். இவங்க என்ன ஆவாங்க? ஃபிளெக்சிபிள் சாரி ஃபிக்ஸட் இன்கம் குரூப் அஃபெக்டட்மா. ஃபிக்ஸட் இன்கம் குரூப் வந்து பார்த்தா அஃபெக்ட் ஆவாங்க. ஃபிக்ஸட் இன்கம் குரூப் என்ன ஆவாங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க. ஃபிக்ஸட் இன்கம் குரூப் வந்து என்னப்பா அஃபெக்ட் ஆவாங்க. இவங்க வந்து பெனிஃபிட் ஆவாங்க, இவங்க அஃபெக்ட் ஆவாங்க. புரியுதாமா? இந்த 3 கான்செப்ட் புரியுதாமா? இது புரியுதாமா? நேற்று நிறைய பேர் வரல, திருப்பி சொல்றேன். இது புரியுதா? கிளியரா புரியுதாமா? அடுத்த கான்செப்ட், 4வது கான்செப்ட். கடன் கொடுத்த வேணாவா, கடன் வாங்கின வேணாவா? கிரெடிட்டர் என்னவா, டிபிட்டர் என்னவா? கடன் கொடுத்த வேணாவா, கடன் வாங்கின வேணாவா? கடன் கொடுத்தவன் என்னவா? கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன். இதுல யாருக்கு பெனிஃபிட்? கடன் வாங்கினவன். யாருக்கு பெனிஃபிட்? இதுல யாரு பெனிஃபிட்மா? கடன் கொடுத்தவனா, கடன் வாங்கினவனா? அப்படின்னா கடன் வாங்கினவன் பெனிஃபிட் ஆகும், கடன் கொடுத்த அஃபெக்ட் ஆகும். ஏன் சார்? எப்படி சார்? பாப்போமா? கடன் கொடுக்குறேன், ஒரு 10,000 கடன் கொடுக்கும். 10,000 100 ரூபா வச்சோம், நம்ம 100 ரூபா தான் கடன் கொடுப்போம். 100 ரூபா ஏன்ற ஒருத்தன் என்ன பண்றான்? 100 ரூபா என்ன பண்றான்? பீன்ற ஒருத்தன் கடன் கொடுக்குறான். 100 ரூபா கடன் கொடுக்குறான். சரியா? இது எப்போ? பிஃபோர் இன்ஃபிளேஷன் முன்னாடி 100 ரூபா கொடுக்குறான். அப்போ அந்த 100 ரூபா வச்சு என்ன பொருள் வாங்கலாம்? 10 டீ குடிக்கலாமா? ஒரு டீயோட விலை 10 ரூபா. 10 டீ குடிக்கலாமா? 10 டீ குடிக்கலாமாப்பா? ஒரு டீயோட 10 ரூபா. அப்ப என்ன டீ? 10 டீ குடிக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோ. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டீ தான் நம்ம எல்லாம் பெஸ்ட். இப்ப பி என்ன பண்றான்? இன்ஃபிளேஷன் அப்போ கொடுக்குறான். ஆஃப்டர் இன்ஃபிளேஷனுக்கு அப்புறம் அந்த 100 ரூபாய் கொடுக்குறான். சரியா? இன்ஃபிளேஷனுக்கு அப்புறம் அந்த 100 ரூபாய் கொடுக்குறான். சரியா? இன்ஃபிளேஷன் அப்புறம் 100 ரூபாய் என்ன பண்ணிட்டான்? திருப்பி ஏட்ட கொடுத்துறான். கடனவங்க மனசு கொடுத்துறான். ஆனா இப்ப அந்த 100 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அவனால? 8 டீ தான் குடிக்க முடியும். ஏன் சார்? ஒரு டீயோட விலை என்ன ஆச்சு? 15 ரூபா ஆச்சு. ஒரு டீயோட 15. அப்ப என்ன? வெறும் 6ல இருந்து 7 டீ தான் குடிக்க முடியும். 7 டீ தான் குடிக்க முடியும். புரியுதா? இப்ப யாரு அஃபெக்ட் ஆறா? கடன் கொடுத்தவனா, கடன் வாங்கினவனா? கடன் கொடுத்தவன் தான் அஃபெக்ட் ஆறா. ஏன்னா அத்தியாவசிய பொருள்ல வேலை ஏறும் போது அந்த பணம் வந்து என்னாச்சு? பத்தாம போச்சு. புரியுதாமா? புரியுதாமா? கான்செப்ட் புரியுதா? அப்போ கடன் கொடுத்தவன் என்ன ஆறா? அஃபெக்ட் ஆறா. கடன் வாங்கினவன் பெனிஃபிட் ஆறா. அஃபெக்டட், பெனிஃபிட்டட். புரியுதாமா? புரியுதா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் தாமா ராஜா. கான்செப்ட் புரியுதா? ஓகேவா? புரியுதாமா? ஓகே. நெக்ஸ்ட் பாப்போமா? அஞ்சாவது சேவிங்ஸ் என்ன ஆகும்பா? கம்மியாகுமா இல்ல அதிகமாகுமா? சேவிங்ஸ் வந்து அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா? கமெண்ட் ஒரு ஆன்சர் சொல்லுங்கம்மா. சேவிங்ஸ் என்ன? சேமிப்பு என்ன ஆகும்? சேமிப்பு என்ன ஆகும்பா? சேமிப்பு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சரி, இன்க்ரீஸ் ஆகுனா நான் ஏன் காரணம் சொல்றேன், டிக்ரீஸ் ஆனா ஏன் காரணம் சொல்றேன். சரி, சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சரி, இன்ஃபிளேஷனா என்னப்பா? இன்ஃபிளேஷனா எல்லார் கையில காசு இருக்குமா? சொல்லுங்க. இப்ப நான் கேட்க போது சொல்லுங்க. இன்ஃபிளேஷனா எல்லா நபர்களிடமும் காசு இருக்குமா இருக்காதா? எல்லா நபரும் காசு இருக்குமா? எல்லாரும் காசு இருக்குமா? இருக்கும். மணி இருக்குமா? இருக்கும். எல்லா நாடும் மணி இருக்கும். அப்ப மணி அதிகமா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? பேங்க்ல டெபாசிட் பண்ணுவானா? சரி, டெபாசிட் அதிகமா பண்ண சேவிங்ஸ் அதிகமாகுமா?
சேவிங்ஸ் அதிகமாகுமா? சொல்ற கான்செப்ட் புரியுதா? இன்ஃபிளேஷன் தான் மணி சப்ளை அதிகமாகுமா? மணி சப்ளை அப்ப எல்லா கையிலயும் காசு வருமா? எல்லா கையிலயும் காசு இருக்குமா? அப்ப பேங்க்ல அதிகமா டெபாசிட் பண்ணுவானா? அப்ப என்ன ஆகும்? சேவிங்ஸ் அதிகமாகும். புரியுதாமா? அப்ப இன்ஃபிளேஷன் அப்ப எல்லா நபர்கிட்டையும் காசு இருக்கும், கொட்டி கிடக்கும். ஆனா அதிகமா பேங்க்ல டெபாசிட் பண்றோம், அப்ப சேவிங்ஸ் அதிகமாகும். புரியுதா? சேவிங்ஸ் அதிகமாகும், கம்மியாகாது. சேவிங்ஸ் அதிகமாகும், கம்மியாகாது. ஆகாது. புரியுதாமா? ஓகே, அடுத்த கான்செப்ட் பாப்போமா? அடுத்த கான்செப்ட் ஆறாவது. டாக்ஸ் என்ன ஆகும்பா? கம்மியாகுமா அதிகமாகுமா? அதிகமாகும். சொல்லுங்க. டாக்ஸ் ரெவன்யூ ஆகும்பா? டாக்ஸ் ரெவன்யூ என்ன ஆகும்? சொல்லுங்கம்மா. டாக்ஸ் ரெவன்யூ என்ன ஆகும்? வரி வருவாய் என்ன ஆகும்? வரி வருவாய் என்ன ஆகும்? என்னதான் சார் ஆகும்? சொல்லுங்கம்மா. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாமா? இதான் கொஸ்டின் ஏரியா. சரியா? இதான் கொஸ்டின் ஏரியா. வரி வருவாய் என்ன? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார் சொல்றீங்க? பாப்போமா, எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும் பாப்போமா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த பணத்துக்கு மதிப்பு இருக்காது. லோகோஸ்டி, நீ கேட்கறது சூப்பரான கொஸ்டின். இப்போ ரீசெண்டா ஜிம்பாப்வே கேள்விப்பட்டீங்க. ஜிம்பாப்வே வந்து பாத்தா என்ன ஆகும்னா, ஜிம்பாப்வேல வந்து பாத்தனா இம்புட்டு மூட்டையா பணத்தை எடுத்து போய் வைப்பாங்க. எதுக்கு? அரிசி வாங்க. ஏன்னா அந்த பணத்துக்கு மதிப்பே இருக்காது. ஆனா அந்த பணத்தோட மதிப்பு என்ன? 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபா கொடுத்தா 1 கிலோ அரிசி வாங்குவாங்க. ஆனா அந்த பணத்துக்கு மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பு இருக்காது. ஆனா அந்த பணத்து நம்பர் இருக்குல்ல, 1 கோடி தான். பேங்க்ல டெபாசிட் பண்ணா அதே 1 கோடி தான் இருக்கும். எப்ப இன்ஃபிளேஷன் முடிஞ்சு மாறுதோ அந்த 1 கோடி அப்படியே தான் இருக்கும். அப்ப அவனுக்கு பெனிஃபிட் தானே. சொல்றது புரியுதாமா? நீங்க சொல்றது சூப்பரான விஷயம். சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அப்ப ரெப்போர்ட் என்ன சார்? நல்லா புரியும். சூப்பரா கேட்டுமா. இப்ப இன்ஃபிளேஷன் வந்து எல்லாருக்கும் காசு இருக்குமா? எல்லாரும் என்ன பேங்க் டெபாசிட் பண்ண. ஏன்னா இன்ஃபிளேஷன் முடிஞ்சப்பறம் அந்த அமௌண்ட் எடுத்தா அவனுக்கு அதிகம் ப்ராஃபிட் வரும். அதனால என்ன பண்ண, எல்லாருமே டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் அதிகமா பண்ண சேவிங்ஸ் அதிகமாகும். இப்ப டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார் டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு பொம்மை டாய் வாங்கும். பிஃபோர் இன்ஃபிளேஷன் முன்னாடி, ஆஃப்டர் இன்ஃபிளேஷன் முன்னாடி. எப்படி சார்? சரி, என்ன சார் அப்படின்னு பாப்போமா? பிஃபோர் ஆஃப்டர். சரி, பிஃபோருக்கு முன்னாடி. பிஃபோர்ல என்ன ஆகுதுன்னா, பிஃபோர்ல 5% வரிப்பா. பிஃபோர்ல 5% வரி. ஆஃப்டர்ல 5% தான் வரி. ஆனா பிஃபோர்ல அதோட விலை என்னது? 100 ரூபாய். ஆஃப்டர்ல அதோட விலை 120 ரூபா. சரியா? இப்போ இது 5% டாக்ஸ் எடுத்தா 105 ரூபா வருமா? 105 ரூபா. இல்ல 5 ரூபா என்னது? 5% டாக்ஸ் ரெவன்யூ. 5 ரூபா என்னது? டாக்ஸ் ரெவன்யூ. சரி, இங்க பாருங்க, இங்க 5% வச்சா 126 ரூபா வருமா? இப்ப இந்த 6 ரூபான்றது என்னது? டாக்ஸ் ரெவன்யூ. அப்ப யாரு பெனிஃபிட் ஆறா? டாக்ஸ் அதிகமாகுதா? டாக்ஸ் ரெவன்யூ அதிகமாகுதா? 1 ரூபா பெனிஃபிட் ஆகுது. இங்க 5 ரூபா வருது, இங்க 6 ரூபா வருது. அப்போ டாக்ஸ் ரெவன்யூ என்ன ஆகுது? அதிகமாகுது. சொல்றது புரியுதா? அதிகமாகுது. புரியுதா? அடுத்து பாப்போமா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுங்கம்மா. இம்போர்ட் என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட் என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட் என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட் என்ன ஆகும்? இம்போர்ட் என்ன ஆகும்? சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் என்ன ஆகும்? இம்போர்ட் அஃபெக்ட் ஆகும், எக்ஸ்போர்ட் பெனிஃபிட் ஆகும்பா. எப்படிப்பா எக்ஸ்போர்ட் எப்படி பெனிஃபிட் ஆகும் பாப்போமா? எக்ஸ்போர்ட் இப்போ எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகும்பா. எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகும், இம்போர்ட் வந்து அதிகமாகும். எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ். எப்படி சார்? நம்ம ஊர்ல என்ன பாத்தியம்? பனானா வச்சுக்குமா? வாழைப்பழம் என்ன பண்றாங்க? திருச்சியில ஃபேமஸ்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நார்மலா அதோட விலை என்னப்பா? நார்மலா பிஃபோர் இன்ஃபிளேஷன் முன்னாடி இது விலை என்னப்பா? அப்படின்னா வெறும் 5 ரூபாய். சரியா? 5 ரூபா. இன்ஃபிளேஷன் அப்போதோட விலை என்ன? 10 ரூபாய். இப்போ அதிகமான பரவ. இப்போ இந்த இடத்துல 100 பழம் நார்மலா இருக்கும். 100 பழத்தை பண்றான். 500 ரூபாய் கிடைக்குமா? நார்மல் சுச்சுவேஷன்ல 500 ரூபாய் கிடைக்கும். இன்ஃபிளேஷன் அப்போ அதே 100 பழத்தை அனுப்புறான். அப்ப என்ன ஆகும்?
ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைக்கும். அப்ப இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? புரியுதாமா? ஆமா கரெக்ட் சூப்பர்மா. இம்போர்ட் இறக்குமதி பண்ணா நம்ம நஷ்டம் தான், எக்ஸ்போர்ட் தான் கெயின் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்கம்மா. வாழைப்பழம் வாழைப்பழம் மாதிரி பேசினால சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழம் வந்து பார்த்தோன்னா நார்மலா எவ்வளவு 5 ரூபாய் சரியா? இன்ஃபிளேஷன் அப்போ அதோட விலை 10 ரூபாய். அப்போ நான் 100 பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பண்ணி பண்றேன். அப்ப 500 ரூபாய் கிடைக்கும். ஆஃப்டர் இன்ஃபிளேஷன் பண்ணா 1000 ரூபாய் கிடைக்கும். அப்ப 500 எக்ஸ்ட்ரா தானே கிடைக்குது எனக்கு. 500 எக்ஸ்ட்ரா தானே கிடைக்குது. சொல்ல புரியுதா? அப்ப எக்ஸ்போர்ட் பண்ற பெனிஃபிட் ஆறானா? சரி இம்போர்ட் பண்ற என்ன சார்? பாவம் பார்த்த தம்பி. இம்போர்ட் என்னப்பா பண்றோம்? இம்போர்ட் என்ன கொடுத்து என்ன போடுவானா? ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வச்சுக்கோமா. ஜீன்ஸ் பேண்ட் எல்லாருமே போற பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட் வழக்கமா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பிஃபோர் இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 500 ரூபாய் இருக்கும். ஆஃப்டர் இன்ஃபிளேஷன் அப்ப என்ன ஆகும்? அது 1000 ரூபாய்க்கு போயிருமா? அப்போ நார்மலா இன்ஃபிளேஷன் முன்னாடி வந்து 100 வாங்குறான். 100 பேண்ட் 500 ரூபாய் கொடுத்தாரு. என்னாச்சு? 50,000 ரூபாய். அதே ஆஃப்டர் இன்ஃபிளேஷன் வாங்கினா 100 பேண்ட் வாங்கினா என்னாச்சு? 1,00,000 ரூபாய். அப்ப யார் பேர் அஃபெக்ட்? இம்போர்ட் பண்றதே அஃபெக்ட் ஆறா? சொல்ல புரியுதா? இம்போர்ட் பண்றதே அஃபெக்ட் ஆறா? ஒரு ஜீன்ஸ் கடை வச்சிருக்கான். இன்ஃபிளேஷன் மாதிரி அது பேண்டோட 500 ரூபாய். இங்க இம்போர்ட் பண்றான். அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு 50,000 செலவு. அதே இன்ஃபிளேஷன் அப்ப இம்போர்ட் பண்ணா என்ன ஆகும்னா ஒரு பேண்டோட 1000 ரூபாய். அப்ப 100 பேண்டோட என்னாச்சு? 1,00,000 ஆச்சா? நல்லா 1,00,000 ஆச்சா? அப்ப யார் பெனிஃபிட்டா? யார் அஃபெக்ட் ஆறா? இம்போர்ட் பண்ற அஃபெக்ட் ஆறா? இறக்குமதி பண்றே அஃபெக்ட் ஆறா? புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? புரியுதாமா? கான்செப்ட்? இந்த கான்செப்ட் வந்து நேற்று நான் தெளிவா சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சொல்ல அதனால சொல்ல முடியல. நீ கொஞ்சம் தெளிவா சொல்லியாச்சு சரியா? கிளியரா புரியுதாமா? இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரியா? இது எல்லாமே பார்த்தோம். கிளியர் தானே? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன். எப்படி மெஷர்மெண்ட் பண்றாங்க, இன்ஃபிளேஷன் எப்படி கணக்கிடுறாங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கிளியர் தானே? ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் அளவிடுதல் எப்படி அளவிட? ஃபர்ஸ்ட் WPI அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்மா. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். மேக்கிங் இந்தியா பெஸ்ட். சூப்பர்மா. சரி CPI-னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். நுகர்வோர் விலை குறியீடு. ஓகேவா? ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி விலை மாற்றம். ஓகேவா? புரியுதாமா? இல்லம்மா அது என்னன்னா கன்யூஸா கிளாஸ் எடுத்துட்டே இருந்தால அதுல இங்க முடிச்சுட்டு ஆஃப்லைன் வர போறேன், ஆன்லைன் வரேன். ஒர்க்கு கரெக்டா இருக்கா? சேர் புது வலி பின்னி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தலைவலி. அதான் கொஞ்சம் பேச முடியாம போச்சு. தொண்டை வலி சரியா மாட்டிக்கிச்சு. சரியா? அதனால ஒண்ணும் இல்லை. இப்ப சரியாயிடுச்சு. சரியா? சரிம்மா. இப்ப பாப்போமா WPI என்ன, CPI என்ன எல்லாம் பாப்போமா? சூப்பரா கான்செப்ட். இந்த இதுல வந்து பார்த்தா கொஸ்டின் நிறைய இருக்குமா. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் ஃபர்ஸ்ட் என்னப்பா? ஹோல்சேல் யாரும் கடை வச்சுக்கீங்க? ஹோல்சேல் கடை யாராவது வச்சுக்கீங்களா? ஹோல்சேல் மொத்தமா போய் ஒரு இடத்துல வாங்குறது, அதான் ஹோல்சேல். இப்ப எக்ஸாம்பிள் ஹோல்சேல் கடைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? மொத்தமா போய் வாங்குவோமா? அவ்வளவுதான்ப்பா. அப்போ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா மொத்த விற்பனை அளவுல பணவீக்கத்தை அளவிடுறது. பணவீக்கத்தை அளவிடுறது. மிக்சர் இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்றாங்க. எதுல? ஹோல்சேல்ல கால்குலேட் பண்றாங்க. ஹோல்சேல் எல்லாமே இருக்குமா? மொத்த விற்பனை அளவுல பணவீக்கத்தை அளவிடுறதா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இது என்ன டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்னா இதை யாரு ரிலீஸ் பண்றா? அதுதான் எக்ஸாம் பாயிண்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். பப்ளிஷ்டு பை ஆபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின்பா. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ யாரு வெளியிடுறா அப்படின்னா வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். அதுல யாரு? பொருளாதார ஆலோசகர் அலுவலகத்தில் வெளியிடப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிவிசி விஷயம் நோட் பண்ணிக்கமா. ஹோல்சேல் இண்டெக்ஸ் யார் வந்து ரிலீஸ் பண்றா அப்படின்னா ஆபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி.
புரியுதாமா? புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. ஏன்னா இவங்க ஹோல்சேல கணக்கு போட்டு யார் விசிட் பண்றா? அந்த வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தான் என்ன பண்ணும்? அதுல ஒரு எக்கனாமிக் அட்வைசர் இருப்பாரு. அந்த ஆபீஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? இதான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. புரியுதாமா? புரியுதாமா? ஏதா புரியுதா? சரி 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 சரி. இதுக்கு பேசியர் ஒன்று இருக்கும்ல. பேசியர் வந்து 2011 2012மா. பேசியர் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்க. இப்ப நம்மளுக்கு கொடுக்குற ஹோல்சேல் நம்ம பொருள் வாங்குறோம்ல, ஏதாவது கடையில் போய் ஹோல்சேல் பிரைஸ் வாங்குறோம்ல, அதுக்கு பேசியர் வந்து 2011 தான். அது பேஸ் பண்ணி இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, இது என்னதான் சார் வரும் அப்படின்னா பிரைமரி ஆர்டிகல்ஸ் வருமா? நோட் பண்ணிக்கிங்க. ஃபியூவல்ஸ் வரும், மேனுஃபேக்சரிங் குட்ஸ் வரும். என்ன இதுல ட்விஸ்டான விஷயம்னா இதுல குட்ஸ் மட்டும் தான் வரும், சர்வீஸ் வராது. நோட் பண்ணி இது ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. ஹோல்சேல் ப்ரெடிஷன்ல நம்ம வந்து பார்த்தோம்னா சரக்கு மட்டும் தான் எடுத்துப்போம், சேவை எடுத்துக்க மாட்டோம். சரக்கு மட்டும் தான் எடுத்துப்போம், சேவை கிடையாது, சேவை இல்ல. புரியுதாமா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா யாரு அபிஷியல் ரிலீஸ் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. அதுல யார் அப்படின்னா ஆபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி, அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன பேசியர் அப்படின்னா 2011 2012 அந்த பேசியர் வச்சு என்ன பண்றாங்க? அது மாறுமா. இப்ப 2011 2012 வச்சிருக்காங்க. இப்போ 2011 ஃபியூச்சர்ல மேபி மாறலாம், பேசியர் மாறலாம். சரி, இதுல எதெல்லாம் முக்கியமா கவர் ஆகுதுன்னா ஃபியூல், மேனுஃபேக்சர் குட்ஸ், பிரைமரி ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே கவர் ஆகுது. மெயினான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதோ ஃபோக்கஸ் ஆகுது, குட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது, சர்வீசஸ் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதனாலதான் அந்த கான்செப்ட் தனியா வச்சிருக்கேன். இன்ஃபிளேஷனை மெஷர் பண்றாங்கப்பா. எதுல அப்படின்னா ஹோல்சேல் மொத்த விற்பனை ஆகிற இடத்துல வந்து இன்ஃபிளேஷன் மெஷர் பண்றாங்க. யாரு அதை ரிலீஸ் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. அந்த சார்பா ஆபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைஸ் வந்து என்ன பண்றாங்க? ரிலீஸ் பண்றாங்க. சரியா? சரி, இதுல என்ன சார் மொத்தமா குட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க, சர்வீஸ் நோ சர்வீஸ். இதுக்கு பேசி வந்து 2011 2012. புரியுதாமா? இது புரியுதா பாருங்க. சரி, அடுத்து பாப்போமா நுகர்வோர் விலை குறியீடு. அடுத்து பாப்போமா நுகர்வோர் விலை குறியீடு. புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? அடுத்து போலாமா? சரி, நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இது என்னன்னா இன்ஃபிளேஷன் மெஷர் பண்றாங்க. எதுல? ரீட்டைல் பிரைஸ் அண்ட் கன்சியூமர் லெவல். அதாவது சில்லறை மற்றும் நுகர்வோர் மட்டத்தில் என்ன பண்றாங்க? பணவீக்கத்தை அளவிடுறாங்க. அது என்ன பண்ணா ஹோல்சேல் மெஷர் பண்ணா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். சில்லறை மற்றும் நுகர்வோர் மட்டத்தை வந்து பார்த்தா இது பண்ணா என்னது? அது வந்து பார்த்தா சில்லறை பணவீக்கம் சொல்றாங்க. நம்ம வாங்குது, நம்ம சில்லறை பர்சன் சொல்லுவாங்க இல்ல, அந்த சில்லறை மற்றும் நுகர்வோர் மட்டத்துல போய் அந்த பணவீக்கத்தை கால்குலேட் பண்ணாலும் என்ன சொல்றாங்க? நுகர்வோர் விலை குறியீடு, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்றாங்க. கன்சியூமர் பிரைஸ் இதை யார் ரிலீஸ் பண்றா? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. NSO தேசிய புள்ளி விவர அலுவலகம், நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கனைசேஷன். சரி, இந்த ஆபீஸ் எப்போ உருவாக்குனாங்க? NSO எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 2 ஆர்கனைசேஷன் கம்பெனி பண்ணி தான் உருவாக்குனாங்க. CSSO கேள்விப்பட்டீங்களா? சரி, CSO, NSO. இந்த 2 ஆபீஸ் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? 2006 உருவாக்குவாங்க. அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். புள்ளியத்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது. ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். கிளியரா புரியுதாமா? நல்லா பாருங்க. NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ், தேசிய புள்ளி விவர அலுவலகம், ஆபீஸ். இது எப்ப கிரியேட் பண்றாங்க? 2006 கிரியேட் பண்றாங்க. யாரு கீழே கிரியேட் பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். புள்ளியத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, புள்ளியத்துறை அமைச்சர் கீழே கிரியேட் பண்றாங்க. சரிப்பா, இந்த CSO எப்ப ஆரம்பிச்சாங்க? NSSO ஆரம்பிச்சாங்க. இதை நான் கிளாஸ் சொன்னேன். CSO SSO ஆரம்பிச்சாங்க. எப்ப NSSO ஆரம்பிச்சாங்க சொல்லுங்கப்பா. CSO எப்ப ஆரம்பிச்சாங்க? NSSO எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா CSO 1957 ஆரம்பிச்சாங்க. சரியா? CSO எப்ப ஆரம்பிச்சாங்க? 1950. இது என்ன பண்ணும்? டேட்டா ரிலீஸ் பண்ணும், டேட்டா கம்பைல் பண்ணுமா? 2 பேரும் நான் ஒன்னா பாத்துறேன். 2 பேரும் வேற இல்லடா, நான் தானே 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து ஒன்னாக்குறதா NSO. சரிப்பா, இதுக்கு பயிற்சி கமிட்டி என்ன கமிட்டியா? ரங்கராஜன் கமிட்டிப்பா. இந்த மாதிரி உருவாக்க சொல்லி யார் சொல்லிப்பார்? ரங்கராஜன் சொல்லிப்பார். அவர் சொன்னது கேட்டுதான் இதை மாத்திருப்பாங்க. ரங்கராஜன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், அண்டர் ரெக்கமெண்டேஷன் ரங்கராஜன் கமிட்டி. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி 2 ஆபீஸ் தேவையில்லை, ஒன்னு ஆக்கிடலாம். CSO தனியா வேணா, NSO தனியா வேணா, 2 ஒன்னாக்கி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸை உருவாக்கலாம், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எது கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
புரியுதாமா? புரியுதாமா? சரி, ஓகே. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? சரிப்பா. அடுத்தது இந்த டைப்ஸ் வந்து பார்த்தா 5 டைப்ஸ் இருக்குமா? 5 டைப்ஸ் இருக்கு. 5 டைப்ஸ் இருக்கு. பாப்போமா? 5 டைப்ஸ் இருக்கு. சரி. சிபிஐ அர்பன், ரூரல், கம்பைன், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர். இது இந்த கடைசி 2 தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். என்ன சார் அப்படின்னா சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். என்ன சார் அப்படின்னா இதுக்கு பேஸ் இயர் வந்து பார்த்தோன்னா ஒரு இதுப்பா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். பேஸ் இயர் என்ன அப்படின்னா 2016பா. முன்னாடி 2001 இருந்துச்சு, 2016 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். இண்டஸ்ட்ரி ஒர்க் சூப்பர்மா. ஆர்பிஐ கவர்னர் எக்ஸ் கவர்னர். இண்டஸ்ட்ரி ஒர்க்கர். சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர். இப்போ இதுக்கு பேசியர் வந்து பார்த்தோன்னா 2016. என்ன சார் அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களப்பா, அவங்க என்னெல்லாம் கன்சியூம் பண்றாங்க அதோட பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன. இப்போ தொழிற்சாலையை நான் வேலை பார்க்குறேன்ப்பா. தொழிற்சாலை நான் வேலை பார்க்குறேன். நான் வாங்குற பொருளோட விலை என்ன, நான் வாங்குற பொருள் விலை என்ன, இதான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். என்னது? இண்டஸ்ட்ரி ஒர்க்கர். இண்டஸ்ட்ரி ஒர்க்கர். அடுத்தது சிபிஐ. சிபிஐ ஏஎல். சிபிஐ ஏஎல். ஏஎல் ஏஎல் ஏன்னா அக்ரிகல்ச்சர் லேபர். அக்ரிகல்ச்சர் லேபர். ஏஎல் என்னது? அக்ரிகல்ச்சர் லேபர். லேபர். சரியா? இது யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா W2 ஒவ்வொரு வருஷம் மாறும். இந்த விலை வந்து ஒவ்வொரு வருஷம் மாறும். ஒவ்வொரு வருஷம் மாறும். W2 நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. சிபிஐ ஏஓட இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா W2 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா சிபிஐ ஏழு கொடுத்துருக்கும்பா. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அக்ரிகல்ச்சர் லேபர் சொல்லி சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்கும். அந்த டேர்ம்ஸ் படி W2 ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அதுபடி தான் என்ன பண்ணி இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அப்ப இதுக்கு பேஸ் இருக்கான இருக்கு சார். இதுக்கு பேஸ் வந்து பார்த்தோன்னா 1986 to 87 அந்த இயர் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதுக்கு பேஸ் என்னது? 1987 80. இதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோன்னா சிபியோட பேஸ் என்ன 2016, ஏரோட பேஸ் என்ன 1984 80. இதுதான் கேட்பாங்க. இதுதான் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது சிபிஐ ரூரல். சிபிஐ ரூரல். சிபிஐ ரூரல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ரூரல். ரூரல் இதுக்கு என்ன சார் அப்படின்னா இந்த இது கீழே தான் என்ன இருக்கு? எம்ஜிஎன்ஆர்ஏ இருக்கு. எம்ஜிஎன்ஆர்ஜிஏ இருக்கு. நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. எம்ஜிஎன்ஆர்ஏ இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எதுல வரும்னா சிபிஐ ரூரல்ல வருமா. சிபிஐ கிராமப்புறத்துல, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கிராமப்புறம் சார்ந்து இருக்குல்ல, அதுலதான் என்ன வரும்? எம்ஜிஎன்ஆர்ஏ வரும். எம்ஜிஎன்ஆர்ஏ வரும். ரூரல் லேபர்ஸ். ரூரல் லேபர்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேசியர் வந்து பார்த்தோன்னா 1986 இருந்து 87மா. இதுக்கும் அதே தான் 86 87. ஓகேவா? ஓகேவாமா? ஓகே, கிளியரா புரியுதா? சரி, மத்தது அர்பனுக்கு வந்து பார்த்தோன்னா அர்பனுக்கு யார் ரிலீஸ் பண்ணுவா? அர்பன் மூடி தனியா ஒரு அமைப்பே இருக்குப்பா. அர்பன் மூடி யார் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவா? என்எஸ்ஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. என்எஸ்ஓ தான் அது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அர்பனுக்கு எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. புரியுதாமா? கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? இந்த கான்செப்ட் புரியுதாமா? மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அதாவது வந்து பார்த்தோன்னா ஹோல்சேல கால்குலேட் பண்ணா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் நுகர்வோர் இடத்துல போய் கால்குலேட் பண்ணா அது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம். அதுல 5 டை பார்த்துருவோம். கிளியராமா? கிளியராமா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரியுதாமா? சரி, அடுத்தது இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, 2005மா. 2005 எம்ஜிஎன்ஆர்ஏ கொண்டு வந்திருப்பாங்க. இது கீழே தான். சரியா? சரிப்பா. அடுத்தது சிபிஐ கம்பைன்டு. ஆர்பிஐ தான் கால்குலேட் பண்றாங்க. இது பேஸ் பண்ணா என்ன இன்ஃப்ளேஷன் ரேட்டை யூஸ் பண்றாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் சிபிஐ கம்பைன்டு. ஏன்னா இது ரூரலும் இருக்கும் அர்பனும் இருக்கும். இதை பேஸ் பண்ணா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தா வெளியிடுறாங்க. இன்ஃப்ளேஷன் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 2 + 4 என்ன சார் அப்படின்னா 2ல இருந்து 6 இருக்கலாம்ப்பா. இன்ஃப்ளேஷன் பர்சன்ட் இந்தியாவில் எவ்வளவு இருக்கலாம்? 2ல இருந்து 6%. நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. இந்தியால இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. 2ல இருந்து 6%. இது யாரு முடிவு பண்றாங்கன்னா ஆர்பிஐ. ஆர்பிஐல எந்த கமிட்டி அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. அது என்ன கமிட்டினா மானிட்டரி பாலிசி கமிட்டி. நோட் பண்ணிக்கங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி. எந்த இயர்மா? எந்த இயர்? சிபிஐ ரூரல் வந்து பார்த்தோன்னா 1984 87மா. 86 87. சரியா? இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் வந்து 2016. இண்டஸ்ட்ரியல் 2016. அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து பார்த்தோன்னா 1986 87. அது வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி ஒர்க்கருக்குமா. இண்டஸ்ட்ரி ஒர்க்கருக்கு மட்டும் 2016. இண்டஸ்ட்ரி ஒர்க்கர் மட்டும் 2016. ஓகே தானம்மா? சரிம்மா. அடுத்து போலாம். இது புரியுதாமா? சிபிஐ கம்பைன்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. 2 to 6%. இப்போ எவ்வளவு 2 to 6%. அதாவது 4 + 2 சொல்லுவாங்க.
4+2 சொல்லுவாங்க. இப்ப எவ்வளவு இருக்கு? 2 to 6% இந்தியாவில் இருக்கு. இது யார் செட் பண்றா அப்படின்னா ஆர்பிஐல மானிட்டரி பாலிசி கமிட்டி ஒன்று இருக்கு. பணவியல் கொள்கை குழுன்னு ஒன்று இருக்கு. அந்த குழு தான் என்ன பண்ணுவாங்க? முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு பர்சன்ட் இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? சரிமா. அடுத்து ஜிடிபி டிஃப்ளெக்டர். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபி கால்குலேட் பண்ணி எவ்வளவு டிஃப்ளெக்டா இருக்கோ அதை இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நாமினல் ஜிடிபியில இன்ஃபிளேஷன் இருக்காது, இன்ஃபிளேஷன் இருக்கும். ரியல் ஜிடிபியில இன்ஃபிளேஷன் இருக்காது. அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நாமினல் ஜிடிபி என்னப்பா இருக்கும்? கரண்ட் பிரைஸா? நாமினல் ஜிடிபி எதுல கால்குலேட் பண்ணுவாங்க? கரண்ட் பிரைஸ். இப்ப என்ன பிரைஸ் இருக்கோ அதில் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப என்ன பிரைஸ் இருக்கோ அப்ப அதுல இன்ஃபிளேஷன் இருக்குமா? இருக்கும். இன்ஃபிளேஷன் இருக்கும். ரியல் ஜிடிபி வந்து பார்த்தா எதுல கால்குலேட் பண்ணா? பேஸ் இயர்ல கால்குலேட் பண்ணுவாங்க. பேஸ் இயர் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. பேஸ் இயர் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல இன்ஃபிளேஷன் இருக்காது. அப்போ இது மூலமா என்ன? இன்ஃபிளேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருமா? இன்ஃபிளேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு தெரிஞ்சிருமா? சொல்ல புரியுதாமா? இதான் ஜிடிபி டிஃப்ளெக்டர். ஜிடிபி நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி. ஏன்னா நாமினல் ஜிடிபியில கரண்ட் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணும்போது இன்ஃபிளேஷன் இருக்கும், இன்ஃபிளேஷன் இருக்கும். ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுவோம் பேஸ் நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். பேஸ்ல கால்குலேட் பண்ணும்போது அது இன்ஃபிளேஷன் இருக்காது. அப்போ இன்ஃபிளேஷன் எவ்வளவு இது மூலமா கண்டுபிடிச்சலாம். புரியுதா? சரிமா. அடுத்தது கரண்ட் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து பார்த்தோம்னா 2 to 6% 4+2. இது யார் செட் பண்ணா? ஆர்பிஐ. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ தான் மானிட்டர் பண்ணா. என்ன கமிட்டி அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி. சரிங்களா? ஏதா புரியுதாமா? அடுத்து போலாம். இந்த டாக்ஸ் லாஃபர் கர்வ்மா. இது எக்ஸாம் பாயிண்ட் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. லாஃபர் கர்வ் என்ன சார்? லாஃபர் கர்வ்னா டாக்ஸ் ரெவன்யூக்கும் டாக்ஸ் ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுதான் இதோட விஷயம். டாக்ஸ் ரேட்டுக்கும் டாக்ஸ் ரெவன்யூக்கும், அதாவது வந்து வரி பர்சன்டேஜ்ல வரி சதவீதம், அதுக்கும் வரி வருவாய் அதுக்குள்ள வேறுபாடு காட்டதான் இந்த. சரிப்பா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்கம்மா. 50,000 சம்பாதிக்கிறீங்க. வருஷத்துக்கு என்னாச்சு? 6 லட்ச ரூபா. 6 லட்ச ரூபா பணத்துல 10% டாக்ஸ் கட்ட சொன்னா கட்டிடுவீங்க. கரெக்டா? 20% டாக்ஸ் சொன்னா கட்டிடுவீங்க. 30% கட்ட சொன்னா கட்டிடுவீங்க. 40% சொன்னா கொஞ்சம் வழி இல்லாம கட்டுவீங்க. 50% கட்ட சொன்னா கட்டிடுவீங்க. 60% சொன்னா கட்டுவீங்களா? 60% சொன்னா கட்டுவீங்களா? 60% சொன்னா கட்டுவீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. மாசம் கவர்மெண்ட் ஜாப் போறீங்க. 50,000 சம்பாதிக்கிறீங்கம்மா. 50,000 சம்பாதிக்கிறீங்க. மாசம் 50,000 சம்பாதிக்கிறீங்க. 12 மாசம் 6 லட்ச ரூபா வருதா? 6 லட்ச ரூபா வருது. இந்த 6 லட்ச ரூபா 10% சொன்னா ஈஸியா கட்டிடுவீங்க. 2% கட்டிடுவீங்க. 30% கட்டிடுவீங்க. 40%, 50% வேற வழியெல்லாம் கட்டி 50% போனா நம்ம சம்பாதிக்கிற பாதி மேல வேற ஆள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்ட மாட்டீங்களா? அப்போ ஒரு வேலை கட்ட மாட்டீங்க. அதான்ப்பா அதான் இங்க கொடுத்தீங்க பாருங்க. நல்லா போயிட்டு இருக்கா? இன்ஃபிளேஷன் ஒரு நல்லா போயிட்டு இருக்கும். எப்போ இந்த 50% வருதோ டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்டிமல் தாண்டி போதும். இங்க வரையும் பார்த்தா நல்லா இருக்கும், சூப்பரா போயிடும். ஏன்னா ஆப்டிமல் டாக்ஸ் தேவை ஒரு 10%, 20% தேவை. 30% ஓகே. 40% போகும்போது என்ன ஆகுதுன்னா சில பேரை கட்ட முடியாது. ஹை டாக்ஸ் என்ன ஆகும்? நிறைய பேர் உற்பத்தி பண்ண நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினால என்ன ஆகும்னா இன்ஃபிளேஷன் வரும். புரியுதாமா? புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா 50% இருக்குப்பா. 50% தான் மேக்ஸிமம் எல்லாம் பல்ல கழிச்சு கட்டிடுவாங்க. அதுவே ரொம்ப கஷ்டம் தான். ஆனா 50% தாண்டி போகும்போது 50% சம்பாதிக்கிற பாலிசி எல்லாம் ஃபுல்லா வண்டி கொடுக்குறாங்க. ஏன் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் சம்பாதிக்க விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? சம்பாதிக்கிறாங்க இருந்தா என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் கம்மியாகும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். அதனால என்ன ஆகும்? இன்ஃபிளேஷன் வரும். ஹை டாக்ஸ்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகும், இன்ஃபிளேஷன் வரும். கிளியரா புரியுதா? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா. டாக்ஸ் ரெவன்யூக்கும் டாக்ஸ் ரேட்டுக்கும் உள்ள தொடர்பு சொல்ற கிராஃப் என்னன்னா லாஃபர் கர்வ். புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாமா? அடுத்து இன்னொரு கர்வு பிலிப்ஸ் கர்வ். பிலிப்ஸ் கர்வ் என்ன சார்? பிலிப்ஸ் இது வந்து காமெடி. பிலிப்ஸ் அந்த காமெடி தான், அதே காமெடி தான். சரியா? போன் மக்கர் பண்ணுது. பிலிப்ஸ் கர்வ் என்ன சார் அப்படின்னா இங்க பாருங்க. டிமாண்ட் ரைஸ் ஆகும், பிரைஸ் அதிகமாகும். சரியா? இன்ஃபிளேஷன் வரும். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன். இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா? அன்எம்ப்ளாய்மெண்ட். சரி, இப்ப நான் கேட்கிறேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி பார்க்கும்? இன்ஃபிளேஷன் அப்போ எப்படி இருக்கும்? அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்ஃபிளேஷன் என்ன தொடர்பு அப்படின்னா
இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ கிலோ நோட் பண்ணிக்க. இன்ஃப்ளேஷன் சாரி இப்போ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்றேன். இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷன் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃப்ளேஷன் அதிகமாக என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிட்டே வரும். சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிட்டே வரும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்மா. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பாருங்க, நீ கிராஃப்ல வரையினேன். இப்போ இன்ஃப்ளேஷன் இங்கே இருக்குப்பா. இன்ஃப்ளேஷன் இங்கே இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே இருக்கும். இது இன்ஃப்ளேஷன் குறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறிட்டே இருக்கும்பா. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறிட்டே இருக்கும். இங்கே இப்படி வந்துடும். இன்ஃப்ளேஷன் குறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே வந்துடும். பாருங்க, நல்லா பாருங்க. இங்கே இனிஷியலா இருக்குப்பா, இங்கே இருக்கு. இன்ஃப்ளேஷன் இங்கே இருக்கு. இன்ஃப்ளேஷன் இங்கே இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு. ஸோ குறைய இன்ஃப்ளேஷன் குறைய என்ன ஆகுது, குறைய என்ன ஆகுது. இல்லம்மா இருக்குவா, சில நாட்டில் வச்சிருக்காங்கல்ல, சில நாட்டில் 50% பேஸ் பண்ற டாக்ஸ் தான் வச்சிருக்காங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டில் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் என்ன பண்ணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா இருக்கும். ஆன்சர் புரியுதாமா? புரியுதாமா? சரி, இன்னைக்கு இவ்வளவுதாமா. நாளைக்கு சரி, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஃப்ளேஷன் இவ்வளவுதான். நாளைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம், பேங்கிங் பார்க்க போறோமா. பேங்கிங் பேசிக்கா உள்ள சில விஷயம் பார்ப்போம். இது புரியுதாமா? இன்ஃப்ளேஷன் புரியுதா? சரி, நீ பேங்கிங் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேங்கிங் பேசிக்கா ஒரு டேட்டா எல்லாம் சொல்லிடுறேன். நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இன்வெஸ்டிவ் ப்ரொபோசல். அதாவது வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் இன்வெஸ்டிவ் ப்ரொபோசல் டு என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏதானமா? சரி, ஓகே. சரி, நம்ம இந்த டாபிக்ல ஒரு 2 கொஸ்டின் கேட்கிறேன், கேட்டு நம்ம அடுத்து போலாம். சரிப்பா, இன்ஃப்ளேஷனை எப்படிப்பா மெஷர் பண்ணலாம்? எத்தனை மெத்தட்ல இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணலாம்? இன்ஃப்ளேஷனை எத்தனை முறையில மெஷர் பண்ணலாம்? இன்ஃப்ளேஷனை எத்தனை முறையில மெஷர் பண்ணலாம்? எத்தனை வழிகள்ல இன்ஃப்ளேஷன் கேன் பி கால்குலேட்டட். Inflation can be calculated in how many ways? நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ற 3 வே, கரெக்டா? 3 ways. என்ன வேஸ்பா? கமெண்ட் பண்ணுங்க. 1 2 3 3 இருக்கா? 3 CPI, WPI, அப்புறம் ஜிடிபி டிஃப்ளெக்டர். 3 வழியில கால்குலேட் பண்ணுவோம் இன்ஃப்ளேஷன். இதுல எதுப்பா குட்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க, சரக்கு மட்டும் எடுத்துக்கிறது இண்டெக்ஸ் என்னது? எந்த இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா எந்த இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணும்போது நம்ம சரக்கு மட்டும் எடுத்துக்கிறோம், குட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். சர்வீஸ் எடுக்காம குட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். எந்த இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ண எப்படி, எந்த இண்டெக்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது நம்ம குட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். எந்த இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம குட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். சிபிஐ, WPI மா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், குட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இதுல மட்டும் குட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இதுல குட்ஸும் வரும், சர்வீஸும் வரும். சரியா? சர்வீஸ் வரும். இதுல மட்டும் குட்ஸ் வரும். இல்ல குட்ஸ் வரும். இல்ல நோ சர்வீஸ். இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான்மா. சரிங்களா? இன்ஃப்ளேஷன் கேன் பி கால்குலேட் பை சிபிஐ. சூப்பர்மா. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவோட கதையை சொல்றேன். அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா பேர் பிரியா. பேர் சொல்லி சொல்கிறேன். அந்த அக்கா வந்து பேர் வந்து பார்த்தோன்னா பிரியா. சரியா? ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அக்கா. சரிங்களா? அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன். சரியா? நான் கண்டிப்பாக பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். செம்ம இன்ஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னா 11 வருஷமா காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாங்க. 11 இயர்ஸாக படித்தாங்க. 11 இயர்ஸாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாங்க. சரியா? 11 வருஷமா காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாங்க. 11 வருஷம் திட்டத்தட்ட அந்த அக்கா வந்து 11 வருஷமா காம்படிட்டிவ் படித்தாங்க. எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ், சிஜிஎல், அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிசியில் வந்து கிட்டத்தட்ட 3 குரூப் 1 மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் ஒரு இன்டர்வியூ. எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 65 எக்ஸாம் எழுதிருப்பாங்க. எஸ்எஸ்சி, சிஜிஎல், எம்டிஎஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாஸ் ஆவாங்க. ஃபைனல் கிளியராக
அவங்க வந்து பிசி கேட்டகரிமா, பிசி கேட்டகரினால கிடைக்காது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பிசி கேட்டகரி ரொம்ப கிடைக்காது, கஷ்டப்பட்டாங்க. மெரிட்ல எடுத்தா தான் அவங்க போக முடியும். சரி, மெரிட் எடுத்தா போக முடியும். 65 எக்ஸாம் எழுதுறாங்க, 65 எக்ஸாம்ல எதுலையுமே கிடைக்கல. அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன், அக்கா பேசாம கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடலாமே. அவங்க வந்து இன்னும் கல்யாணம் பண்ணல. சரிங்களா, இப்போ என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, சிஎஸ்ஆர்ல சயின்டிஸ்டா இருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அதுல சயின்டிஸ்டா இருக்காங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட போஸ்ட் வரும்ல, எஸ்எஸ்சியில் அந்த எக்ஸாம் எழுதி இப்போ சிஎஸ்ஆர்ல சயின்டிஸ்டா இருக்காங்க. இன்னமும் கல்யாணம் பண்ணல. அவங்க ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணாதான் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு அவங்க திட்டத்தட்ட ஒரு 32-33 இருக்கும். சரியா, 32-33 இருக்கும். இன்னமும் கல்யாணம் பண்ணாம அவங்க வந்து பார்த்தா கோல் நோக்கி ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். நான் வந்து 11 வருஷம் படிக்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பொண்ணு 11 வருஷம் படிக்கிற சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அவங்க நிலம் வந்து பார்த்தா சிஎஸ்ஆர்ல சயின்டிஸ்டா இருக்காங்க. சென்ட்ரல் அந்த இது இருக்குல்ல, சிஎஸ்ஆர் அதுல சயின்டிஸ்டா இருக்காங்க. அதுவும் நாய்ட் ரெண்டுலயுமே அவங்க வந்து ரிசர்ச் சயின்டிஸ்டா இருக்காங்க. ரெண்டுலயும் ரிசர்ச் சயின்டிஸ்டா இருக்காங்க. புரியுதாமா? ஏன் நான் இவங்கள்ட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி உள்ளே கொண்டு வந்து, டிஎன்பிசி உள்ளே இவங்க தான் கூட்டி ஃபர்ஸ்ட் இவங்க தான் கூட்டி வந்து. என் ஃப்ரெண்டோட அக்கா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டோட அக்கா, என்னோட சீனியர். அவரு என்ன என்ன ரொம்ப உண்மையா கஷ்டமா அப்படி. நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், டிஎன்பிசில எல்லா சைடும் பிசி ரொம்ப அடி வாங்குறேன். பாவமா, உண்மையா சொல்றேன். அவங்க இந்த அக்காலாம் அவங்க சொல்லும் போதே எனக்கு வந்து ரத்த தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்து 65 எக்ஸாம் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பிலிம்ஸ் கிளியர் பண்ணா மெயின்ஸ்ல பாதிக்கு ரிசல்ட் வராது. சரியா, எல்லா எக்ஸாம் கோல்மால் படிவாங்க, சில எக்ஸாம் கோல்மால் படிவாங்க. இப்போ வாழ்க்கையை வெறுத்து போறேன். நான் வெறுத்துருவேன் மன வளர்ச்சி. என்னடா இப்படி சொல்லு. 3 குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுறாங்க. 3 குரூப் ஒன் சயின்ஸ்லையும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம். சரியா, அதுல வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோன்னா ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல வந்து பார்த்தா சிஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் ஆகி இப்போ ரிசர்ச் ஸ்காலரா இருக்காங்க. இப்போ நாய்ட்லேயே வந்து ரிசர்ச் ஸ்காலர்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ புரியுதாமா? நம்ம வந்து என்னைக்குமே ஒரு கோல் நோக்கி உள்ள வருவோம். இப்போ டிஎன்பிசி படிக்க எதுக்கு வந்தோம் அப்படின்னா, சில பேர் சேலரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வருவோம். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு கோல் இருக்கு. நம்ம வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போகணும், டெப்டி கலெக்டரா போகணும், டிசிடிஓ போகணும், முனிசிபல் போகணும். கோல் நல்லா வச்சு ஃபிக்ஸடா வச்சு அந்த கோல் நோக்கி ஓடுங்க. ஆனா கோல் லேட் ஆகும், கோல் கிடைக்க லேட் ஆகும். ஆனா அவங்க கன்சிஸ்டன்சி எப்போ விட்டுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. 50 ஓவர் கிரிக்கெட் மேட்ச் வச்சுக்கோங்க. 50 ஓவர் கிரிக்கெட் மேட்ச். எத்தனை விக்கெட் எடுத்தா இப்போ ஆப்பன் ஜெயிச்சுறாங்க? 10 விக்கெட் எடுத்தா ஆப்பன் ஜெயிச்சுறாங்களா? 10 விக்கெட் எடுத்தா ஆப்பன் ஜெயிக்கும். யாரு போல ஒரு 5 பேர், 6ல இருந்து 5 பேர் பவுல் பண்ணுவாங்களா? சரியா, 6ல இருந்து 5 பேர் பவுல் பண்ணுவாங்க. சரியா, இவங்க பவுல் பண்ணும்போது ஒவ்வொரு ஓவரும் விக்கெட் எடுக்க நோக்கத்தான பவுல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஓவரும் விக்கெட் எடுக்க நோக்கத்தான பவுல் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. 50 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்தா ஜெயிச்சுறாங்க. 6 பவுலர் பவுல் பண்றாங்க. 6 பவுலர் என்ன பண்றாங்க? பவுல் பண்றாங்க. சரியா, பவுல் பண்றாங்க. அவ என்ன நோக்கத்துல பவுல் பண்ணுவாங்க? விக்கெட் எடுத்தா நம்ம ஜெயிச்சோம், விக்கெட் எடுத்தா ஜெயிச்சோம். கரெக்ட் தானே? விக்கெட் எடுத்தா ஜெயிச்சோம். ஆனா ஒவ்வொரு பாலையும் என்ன பண்ணுவாங்க? ஒரு பாலையும் விக்கெட் நோக்கத்துல வீசுவாங்க, பந்து வீசுவாங்க. எல்லா பாலும் விக்கெட் ஆகுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 6 பவுலர் இருக்காங்க, பவுல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஓவர் என்ன பண்ணுவாங்க? விக்கெட் உள்ள சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பந்து வீசுவாங்க. எல்லா பாலுமே ஒரு ஓவருக்கு 6 பாலா, 6 பால் விக்கெட் விழுமா? சரி, இதுல விக்கெட் விழுகுமா? விக்கெட் விழுகாம போகுமா? விக்கெட் விழுகாம போகுமா? ஆனா அவன் ஒவ்வொரு வாரி வீசும் போது என்ன பண்ணுவான்? விக்கெட் நோக்கத்தெல்லாம் வீசுவான். கரெக்டா, விக்கெட் நோக்கத்தெல்லாம் வீசுவான். அதே மாதிரிதான்ப்பா நம்ம ஃபுல் பெஸ்டா எல்லா எக்ஸாம் ஒரே மாதிரி படிக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். நம்ம போட்ட கன்சிஸ் ஒரே எக்ஸாம்ல ஒரே எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம், 2 எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம், 3 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு போற இலக்கு கண்டிப்பா அடைஞ்சே தீரும். அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம கண்டிப்பா கோல் 4 விஷயத்தை நம்ம நோக்கி பண்ணிட்டு இருக்கோம். ஒரே மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் சூப்பரா படிக்க, 2வது 3 அந்த மாதிரி இருக்கும். கன்சிஸ் ரொம்ப முக்கியம். கன்சிஸ் இருந்தா நீ கண்டிப்பா முரளி, மீரா, ஜீவிதா, வேற யாரெல்லாம் கிளாஸ், ஆரி, சங்கர், லோகஸ்ரீ, வேற யாராவது கிளாஸ்ல இருக்கீங்க எல்லாருமே, கோபிநாத், ஆஃப்லைன்ல பாக்குறவங்க, ஆன்லைன்ல பார்த்துட்டு பாதியில போனோம், எல்லாருக்குமே என்ன பண்ணலாம்? உங்க கோலை அச்சீவ் பண்ணலாம். என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி படிங்க. எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி. டிஎன்பிசி மட்டும் படிங்க, எஸ்எஸ்சி மட்டும் படிங்க. டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஒன்னா படிக்காதீங்க. சரிங்களா, டிஎன்பிசி தனியா படிங்க, எஸ்எஸ்சி தனியா படிங்க. சரிங்களா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப புஷ் பண்ணாங்க. டிஎன்பிசி உள்ள வட்டினா கோல் டெப்டி கலெக்டராகவும் டிஎஸ்பியா வச்சுங்க. அதை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க சக்சஸ் ஆவீங்க. அப்போ உங்க பேர் எழுதி வச்சுங்க. உங்க பேரு கீழே டிஎஸ்பி டிசின்னு போட்டு ஹைஃபன் போடுச்சுங்க. என்னைக்கு நீ அந்த கோடு அழைக்கணும் தினமும் பார்த்துட்டே இருங்க. அந்த கோடை என்னைக்கு அழைக்கிறனால வரும், அதை நோக்கி ஓடிட்டே இருங்க. சரிங்களாம்மா? கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் ஆவீங்கம்மா. நம்ம வந்து வாழ்க்கை வந்து பார்த்தா சக்சஸ் வந்து கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா நம்ம ஆகும். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகும். கண்டிப்பா என்ன ஆகும்? சக்சஸ் ஆகும்.
சரியா? கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. எல்லாருமே எல்லாருமே சக்சஸ் ஆவீங்க. நான் 6 வருஷம் வச்சிருக்கேன் அந்த ஃபீல்ட்ல. எனக்கு அந்த ஹோப் ஒண்ணுதான் இருக்கு. நம்ம போற எஃபோர்ட் என்னைக்குமே வீண் போகாது. ஏதோ 4 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். 4 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். 4 மெயின்ஸ்லயுமே எனக்கு தோல்வி அடைஞ்சாலும், அந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு பாடத்த கத்துக்கிறேன். அந்த பாடம் தான் எனக்கு நல்ல ஒழுக்கத்த கத்துக் குடுக்குது. சரிங்களா? தோல்வின்றது மனுஷனுக்கு முக்கியம் தானே? சரி. சரியா? தோல்வியை நோக்கி ஓட வேணாம். தோல்வி வந்துட்டே இருக்கும். தோல்வியை அடிச்சுட்டு நம்ம வெற்றிக்கான ஓடும். அந்த குரூப் 2 அதை நோக்கி ஓடும். சரிங்களா?